السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, நவீன உலகில் இஸ்லாம் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்புடைய நோக்கம் இன்றைய சூழ்நிலையில் எந்த அளவுக்கு இஸ்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு எந்த அளவுக்கு பொருத்தமான தீர்வுகளையும் எந்த அளவுக்கு பொருத்தமான முடிவுகளையும் இஸ்லாமிய சமுதாயம் முன்வைத்திருக்கிறது என்பதோடு இஸ்லாமிய சமுதாயத்துடைய இன்றைய நிலையிலிருந்து எதிர்காலம் என்ன செய்யும், எவ்வாறு அமையும் என்பதை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் முன்வைப்பதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் நாமெல்லாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கொள்கை இயக்கமான இந்த பெரியோர் இயக்கமான இஸ்லாத்தை பற்றி ஓரளவில் அதனுடைய தீர்வுகள் அதனது எதிர்கால நகர்வுகள் என்பது பற்றி நாங்கள் ஓரளவாக தெரிந்திருப்பது நாங்கள் நடைபோடக்கூடிய இந்த பாதையில் எம்மை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு வழிகோலாக என்ன செய்யும், அது அமையும் என்பதனால் நாங்கள் இதை சற்று சுருக்கமாக தெரிந்து கொள்வது நமது வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்ததாக அமையும். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றிற்கும் முன்னாக நீங்கள் குர்ஆன் இஸ்லாத்தை அணுகுகின்ற முறையை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏனைய கொள்கைகளெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது நீங்கள் பௌத்தமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், யூத மதமாக இருக்கலாம், இன்னுமுள்ள என்னென்ன மதங்கள் எல்லாம் கொள்கைகள் எல்லாம் இருக்கின்றனவோ, மதங்கள் மாத்திரமல்ல, பொருளியல் ரீதியான கொள்கைகள், மனித தத்துவங்கள் என்று எதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறதோ இந்த எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவைகளெல்லாம் குறுகிய மனித மனப்பான்மையுடைய இலக்குகளை கொண்டதாக இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். இலகுவாகவே என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். ஒன்றில் பொருளாதார பிரச்சனைகளை மாத்திரம் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கும். பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் கூட பொருளாதாரத்திலேயே ஒரு 100-120 பிரச்சனைகளை என்ன செய்யலாம், நாம் முன்வைக்கலாம். அதில் ஒரு 10 விதமான விஷயங்களுக்கு தீர்வு சொல்லி 90 விதமான விஷயங்களை உள்ளடக்காமல் போய்விடும். இப்போ உதாரணமாக பௌத்த மதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது அண்மையில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டி இருந்தார்கள். பௌத்த மதம் சம்பூர்ணமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம். எது? பௌத்த மதம். ஆனால் பௌத்த மதத்துக்கு மூலாதாரம் ஒன்றே என்னது இல்லை. மூலாதாரத்தில் இந்த அளவுக்கு பேசி இருப்பதான்றது ஆச்சரியம். ஆனால் எப்படி அதை போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? இலகுவாக அவர்கள் பதில் சொல்வார்கள். எப்படி பதில் சொல்வார்கள்? அரசியலையும் பௌத்தம் பேசி இருக்கிறது, குடும்பத்தையும் பேசி இருக்கிறது, அதே போல எல்லா பிரச்சனைகளையும் பௌத்தம் பேசி இருக்கிறது. எப்படி ஆதாரம் அது? உதாரணமாக அரசாங்கம் வந்தால், ஜனாதிபதி ஒருவர் பௌத்த ஜனாதிபதியாக வந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? மக்களோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம். குடும்பத்தை பௌத்தம் பேசி இருக்கிறது. எப்படி? குடும்பத்தோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளையும் பௌத்தம் பேசி இருக்கிறது. எப்படி? குழந்தைகளோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஏழைகளை பற்றியும் பௌத்தம் பேசி இருக்கிறது. எப்படி? ஏழைகளோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் பௌத்தம் பேசி இருக்கிற விஷயம். இப்படித்தான். நான் அந்த பௌத்த மதத்தை ஒரு நையாண்டி பண்ணுவதற்காக சொல்லலை, அவ்வளோதான் இருக்குது. தேடி பார்த்தால் சவாலாகவோ அறிவுபூர்வமாகவோ பௌத்த மதத்தில் ஏழைகளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் ஒருவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு. பிரச்சனையை சொல்கிற நேரத்தில் நீங்கள் இருவரும் அன்பாக நடந்து கொள்ளுங்கண்டா கோபம் வருமா, இறக்கம் வருமா? கோபம் தான் வரும். அட, பிரச்சனையை முதலாக கேளு என்னண்டு. அன்பாக நடந்து கொள்ள இயலாததான் பிரச்சனையை. அப்போ பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். இப்படித்தான் ஏனைய மதங்கள் சம்பூர்ணமான மதம், பரிபூர்ணமான மதம், எல்லாவற்றையும் உள்ளடக்கின மதம் என்று சொன்னால் இதான் கருத்து. அது கருத்து என்ன? இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நேரடியாக வகையின் தீர்வை சொல்ல மாட்டார்கள். நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், நேரடி தீர்வு அல்லாமல் இஜ்திஹாது செய்து ஆய்வு செய்து தீர்வு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்பது ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 100% விஷயங்களை இஸ்லாம் நேரடியாக சொல்லிவிட்டது. 10% மனிதனுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மூலாதாரங்களை எந்த அளவு சார்ந்து நடக்கிறான், தன் சுய சிந்தனையை எந்த அளவுக்கு சார்ந்து நடக்கிறான் என்பதை பரிசோதிப்பதற்காக
ஒரு 10% நேர்மறையாக இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லிவிட்டு போய்கிறது. இறைவன் நினைத்தால் எல்லா விஷயத்துக்கும் அவனுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை உருவாகும் மாட்டேன், அவைக்கெல்லாம் வரிக்கு வரி வகையை என்ன செய்யலாம், இறக்கி வைத்திருக்கலாம். அப்ப அந்த நேரத்தில் மனித அறிவுடைய பயன்பாடு என்ன செய்யும், முழுமையாக இல்லாமல் போகும், சோதனை இல்லாமல் போகும். என்ன சோதனை? இவன் தனது சுய சிந்தனைக்கு சார்பாக முழுமையாக முடிவெடுக்கிறானா அல்லது இறைவனது வகைக்கு சார்பாக முழுமையாக முடிவெடுக்கிறானா என்பதற்கெல்லாம் அமைய இஸ்லாம் என்ன செய்கிறது, 190% பிரச்சனைகள் நேரடி தீர்வும் மற்றவைகளுக்கு கூட சொல்லாமல் போகவில்லை, மறைமுகமாக தேடி முடிவெடுக்கக்கூடிய அளவில் அறிவுக்கு ஒரு இடம் வைத்து இஸ்லாம் சென்றிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்துடைய அணுகுமுறை முதலாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எவர்களும் பறைசாற்றாத வண்ணம் இஸ்லாம் சொல்லுகிறது, இஸ்லாம் ஒரு மாபெரும் அருட்கொடை. குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் நான் உங்களது மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன், எனது நிஅமத்தை உங்களுக்கு முழுமையாக தந்து விட்டேன். இறைவன் இந்த உலகத்திலே முழுமையாக தந்த ஒரு நிஅமத் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். கருணை என்பதை கூட இறைவன் கொஞ்சம் தான் இறக்கி இருக்கிறான். எல்லாவற்றிலும் நிஅமத்துக்கெல்லாம் கொஞ்சம் தான் இறக்கி இருக்கிறான். ஆனா இஸ்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன், வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். அப்ப இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அருட்கொடை நிஅமத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நிஅமத் என்றால் என்ன, மனிதனுக்கு தேவை இருக்கும், அதுல விருப்பம் இருக்கும், அது அவனுக்கு அவசியம் என்று நினைப்பான், அதான் நிஅமத். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை நிஅமத் என்று சொல்கிறான். எப்படி நிஅமத் என்பதை புரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு சவால். இரண்டாவது என்ன, அதே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ரப்பி அவ்ஸிஅனி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு உள்ளுணர்வை தா, எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவதற்காக. எனக்கு செய்த நிஅமத்துக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், என் பெற்றோர்களுக்கு செய்த நிஅமத்துக்கு பெற்றோர்கள் நன்றி செலுத்த வேண்டும், பெற்றோர்கள் எனக்கு செய்ததுக்கு நான் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது ஓகே. ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி சொல்லித்தாரா, எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளுக்காக நான் நன்றி செலுத்துவதற்கு. அது என்ன, பெற்றோர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுக்கு பெற்றோர்கள் நன்றி செலுத்தவில்லை என்றால் குற்றவாளிகள் யார், பெற்றோர்கள். ஆனால் பெற்றோர்களுக்கு செய்த அருளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். பெற்றோர்களுக்கு செய்த ஒரு அருள் எனக்கும் அருளாக இருந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த அருள் இல்லை என்றால் எனக்கு அந்த அருள் கிடைத்திருக்காது என்ற லெவல்ல இருக்கும். எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி. அவருடைய பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறார்கள், எல்லா குழந்தைகளும் இயற்கையிலே பிறக்கின்றன, பெற்றோர்கள் தான் மஜூசிகளாக, கிறிஸ்தவர்களாக, யூதர்களாக மாற்றுகிறார்கள், ஆனா முஸ்லிம்களாக மாற்றுகிறார்கள் என்று அந்த ஹதீஸ் சொல்லல. அப்படின்னா என்ன, அதான் இயற்கை. இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் பிறப்பதுதான் இயற்கை. ஒரு குழந்தையுடைய இயற்கையில் பிறக்கிறதுனா என்ன விளங்கிடக்கூடாது, முகமது அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேரம் தொழுகிற எண்ணத்தோடையும், ஹஜ்ஜோட எண்ணத்தோடையும், ஜக்காத் எண்ணத்தோடையும், ஜிஹாத் எண்ணத்தோடையும் குழந்தை பிறக்குன்ற அர்த்தம் அல்ல. இஸ்லாத்தில் பிறக்குதுன்ற அர்த்தம் என்ன, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்ற ஒரு இயற்கையில தான் என்ன செய்யுது, படைத்தவனை வணங்க வேண்டும் என்ற இயற்கையான இயல்போடு தான் அது பிறக்கிறது என்றதான் அர்த்தம். அப்ப பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள். அப்ப பெற்றோர்கள் இஸ்லாத்திலே இருப்பது யாருக்கு அருள், பிள்ளைகளுக்கு ஒரு அருள். ஏன் அவர்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு அது காரணம். அதனால குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிஅமத்தாக, ஒரு சட்டையாப்பாக மட்டுமல்ல, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அருளாக சொல்கிறார். அருளாக இஸ்லாம் சொல்லி இருந்தால் மிக முக்கியமாக வழங்க வேண்டிய விஷயம் அதுதான். இந்த உலகத்திற்கு அது நிஅமத்தாக இருந்தால், இந்த நிஅமத்து இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் அது என்ன இருக்கும், குழப்பங்களும் பிரச்சனைகளும் குறைபாடுகளும் சர்ச்சைகளும் தீர்வற்ற அதாவது சூழலும் நிலவும். அதான் அர்த்தம். அதாவது நம்மளுக்கு நிஅமத் என்கின்ற ஒரு பகுதி இல்லை என்று வையுங்கள், இந்த இடத்துல ஒரு அருள் இருக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு உணவு ஒரு நிஅமத், உணவு இல்லைன்னா அந்த இடத்துல என்ன நிலவும், பசி. அதே போல நாங்கள் குடிக்கின்ற தண்ணீர் நம்மளுக்கு ஒரு நிஅமத், அது இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு தாகம் என்னது, அதாவது ஒரு சோதனையாக மாறும். அதே போன்று இஸ்லாம் என்ற நிஅமத் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நிச்சயமாக அந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக எது மாறும், இந்த இஸ்லாம் இன்மை, அந்த இடத்தில் இஸ்லாத்துக்குரிய இடைவெளி மாறும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த நோக்கத்தில் நீங்கள் அணுக வேண்டும். இந்த உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் இஸ்லாம் தீர்வு என்று சொல்வது மட்டுமல்ல, பிரச்சனைக்கு காரணமே இஸ்லாம் இன்மைதான். இந்த உலகத்திலே உள்ள ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து விட்டு
அந்த பிரச்சனைகளுக்குரிய சூழலுக்கெல்லாம் இதான் தீர்வு. இதை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை ஒரு நியாமத் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டால், குடும்ப வாழ்வு இல்லாது விட்டால் அந்த இடத்துல எல்லா வகையிலும் சோதனை தான் என்ன செய்யும், நிகழும். உணவு ஒரு நியாமத், அது இல்லை என்று சொன்னால் எல்லா வகையிலும் அன்னைக்கு பிரச்சனை தான் நிகழும். தண்ணீர் அல்லாஹ் தஆலா நியாமத் என்றான், தண்ணீர் இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு அது பெரிய ஒரு சோதனையாக என்ன செய்யும், மாறும். இஸ்லாம் என்ற நியாமத் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு அது ஒரு பெரிய சோதனையாகவும் பெரிய பிரச்சனையாகவும் பெரிய சர்ச்சையாகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன செய்யும், அது மாறும். அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பேசப்படக்கூடிய இந்த இஸ்லாம் நியாமத் என்கின்ற இந்த பகுதி இருக்கிறது, இது அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் தான் இந்த தலைப்பு பேசப்படுகிறது, நம்மளுக்கு இது சம்பந்தமே இல்லை, ஏன் அவர்கள் தான் இதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறாங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நாம் எந்த அளவுக்கு அந்த நியாமத்தை உள்வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமது பிரச்சனைகள் குறைந்திருக்கும், தீர்வு இருக்கும். எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு இஸ்லாத்தை தவிர வேற எந்த அழகான நியாமத்தும் கிடையாது. நீங்கள் அந்த இஸ்லாத்தை குடும்பத்திலே நியாமத்தை நினைத்து அதை உள்வாங்குவீர்கள் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை சிறந்ததாக போய் கொண்டிருக்கும். அதை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் சர்ச்சைகள், பிரச்சனைகள், சோர்வுகள், எல்லா விதமான சூழலும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சத்தத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு பெரிய ஒரு நிஅமத், இஸ்லாம் என்பது ஒரு பெரிய ஒரு நிஅமத், இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய அருள். அது இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் சோதனைகளும் சர்ச்சைகளும் நிலவும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இது அடிப்படையான விஷயம், அடிப்படையாக நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழலில், இன்றைய சமூக சூழலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான சர்ச்சைகளுக்கும் எல்லா விதமான இந்த சர்வதேச ரீதியாக முன்வைக்கப்படக்கூடிய சோதனைகளுக்கும் இஸ்லாத்தில் தான் 100% விதமான வழிகாட்டுதல் இருக்கின்றதே தவிர, மூமினுடைய நம்பிக்கை அப்படி இருக்கணும், இஸ்லாத்திற்கு வெளியே எவராலும் எவ்வளவு பெரிய அறிஞராலும் சிறந்த தீர்வை ஒரு நாளும் முன்வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, சிறந்த தீர்வை ஒரு நாளும் முன்வைக்க முடியாது என்பதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். முன்னுரையாக இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது இந்த உலகத்திற்கு இறைவன் வழங்கிய ஒரு அழகான ஒரு வழிகாட்டல். இன்றைய காலகட்டத்திலும் இந்த தீர்வு இருந்தால் அந்த பிரச்சனைகள் என்ன செய்யும், போய்விடும். இஸ்லாத்தை தீர்வாக எடுக்காத சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய அறிஞர்களும் எவ்வளவு பெரிய சிந்தனைவாதிகளும் எவ்வளவு பெரிய ஞானிகள் இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, சிறந்த தீர்வை முன்வைக்க முடியாது என்பதை முதலாக நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் நமது குடும்பத்திற்கும் சாதாரண சூழல் தொடக்கம் அரசியல் வரைக்கும் இதுதான். இரண்டாவது அம்சம் சகோதரர்களே, இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த இஸ்லாம் எப்படியெல்லாம் வெற்றி கொள்ளும் என்பதற்கு எங்களுக்கு ஒரு நிறைய முன்னறிவிப்புகளை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதனால் ஒரு அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் மார்க்க விஷயங்களை படிக்கிறோம், மார்க்க விஷயங்களை கேட்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோம், நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒரு சேர அங்கலாய்க்கின்ற ஒரு விஷயம் என்ன, இன்றைக்கு முஸ்லிம்கள் பலகீனமாக இருக்கிறார்கள், மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை, எல்லாரும் வீக்காக இருக்கிறார்கள். அதான் தோல்விக்கு காரணம். இவர் என்னமோ முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து தூரமாக இருக்கிற மாதிரியும், மற்றவர்கள் மட்டும்தான் பிரச்சனை மாதிரியும், அல்லது இவர் நல்லா பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியும், மற்றவர்கள் எல்லாம் என்னது சும்மா இஸ்லாத்தை கண்ண மாதிரி பின்பற்ற மாதிரி தான் ஒவ்வொருவரும் பேசுறாங்க. ஆனா எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்தீர்கள் சொன்ன பிரச்சனை அவர்ல தான், பிரச்சனை அவர்ல தான். ஆனா யார தலையில போடுறது, அவரது தலையில. இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிறதா இருக்கிறேன், ஆனா அவனை பாருங்க உருப்படியா இல்லை, இப்படி என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் இன்னொருவருடைய தலையில் போட்டு தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் எல்லாரும் சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு செய்தி, நாம் இருந்தோமோ இல்லையோ இஸ்லாம் வெற்றி பெறும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துடைய வெற்றிக்கென ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறான். அந்த நாளில் இஸ்லாம் வெற்றி பெற்றே ஆகும். அந்த படையிலும் அந்த நடையிலும் அந்த பாதையிலும் இணைந்து கொள்வதா எமது கடமை ஒழிய நாங்கள் மாறினால்தான் இஸ்லாம் வெற்றி பெறும் நினைத்துவிடக்கூடாது. இஸ்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு எல்லை வைத்திருக்கிறான். அந்த நாள் இறைவனுடைய சுன்னாவுடைய நாள். அந்த நாளில் இஸ்லாம் 20 தான் அந்த இஸ்லாத்தில் இருந்தாலும் இஸ்லாம் வெற்றி பெறும். 2000 பேர் இருந்தாலும் இஸ்லாம் வெற்றி பெறும், 2 கோடி இருந்தாலும் வெற்றி பெறும், 200 கோடி இருந்தாலும் வெற்றி பெறும். அது அல்லாஹ் தஆலா வைத்த காலக்கெடு. அந்த நாளில் வெற்றி பெற்றே ஆகும். எமக்குள்ள கடமை என்ன தெரியுமா, அன்றைய நாளில் அந்த லைன்ல நம்ம இருப்போமா இல்லையா என்பதுதான். நாங்கள் மாறித்தான் இஸ்லாம் வெற்றி பெறணும் என்றது அல்ல, ஆனால் மாறுதல் என்பதை இஸ்லாம் எம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதற்காக வேண்டி,
இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறுவதற்கு சிறந்த மக்கள் இருக்க வேண்டும், சிறந்த மக்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு எண்ணிக்கை இறைவன் சொல்லவில்லை. நீங்க 200 கோடி பேர் நல்ல மக்களா மாறினா தான் நான் உங்களுக்கு வெற்றி தருவேன் இஸ்லாம் சொல்லல. அல்லாஹு தஆலா அப்படி ஒரு சுன்னாவை எழுதவும் இல்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், வ இன் ததவல்லவ் யஸ்தபதில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எனது உபதேசங்களை அதாவது மழுங்கடிக்க செய்வீர்கள் என்று சொன்னால், புறக்கணித்து போவீர்கள் என்று சொன்னால், உங்களது இடத்தில் இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றா, லா ததுர்ருஹு ஷைஆ, அவர்களுக்கு உங்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அவர்களுக்கு உங்களால் நான் தான் இஸ்லாமிய சமுதாயம் என்று எந்த தீங்கும் செய்ய முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதில் நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். இன்று நாம் இஸ்லாமிய தன்மையும் ஆன்மீக தன்மையும் குறைந்த ஒரு சமுதாயமாக யாரை நினைச்சுக்கின்றோம்? அமெரிக்கா. உலகத்தில் பொருளாதாரத்திலும் முன்னேற்றத்துக்கு முன்மாதிரியாகவும் ஒவ்வொரு பாடசாலையிலும் எந்த நாட்டை முன்வைப்பாங்க? அந்த அமெரிக்காவே அந்த பிரிட்டிஷை தான் முன்வைப்பாங்க. ஒழுக்க வீழ்ச்சிக்கு முன்மாதிரியாக எதை வைக்கணும்? அந்த 2 நாடை தான் என்ன செய்யணும்? முன்மாதிரியாகவும் வைக்கணும். இரண்டுலையும் இருக்குது. அதனால் நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த நாடுகளில் இஸ்லாமிய இல்லை பாருங்கள், அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற மாதிரி ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இதே மாதிரி தான் யூதர்கள் மக்காவுடைய அரபிகளை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இவர்கள்லாம் வேதம் இல்லாத ஒரு சமுதாயம், நபிமார்கள் இல்லாத ஒரு சமுதாயம், ஈமான் இல்லாத ஒரு சமுதாயம் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அவர்களில் இஸ்லாத்தை கொடுத்து இவர்கள் அவர்களை பின்பற்றுகிற நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வைத்தான். அவர்கள் யார்? அல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலா. அல்லாஹ் தஆலா அதை சொல்வது எதற்கு தெரியுமா? இவர்கள் உம்மிக்கள் என்று காட்டுவதற்கல்ல, நான் படிக்காதவனே முன்னேற்றுவன் சொல்றதுக்காக. அல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலா, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை அனுப்பினான். அல்லதீன யத்தபிஊன நபியல் உம்மிய, எழுத படிக்க தெரியாத நபியை பின்பற்றுகின்ற சமூகம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்க தெரியுமா? லைஸலனா ஃபில் உம்மீன சபீல், படிக்காதவங்களுக்கு எங்களுக்கு என்ன தொடர்புன்னு சொன்னாங்க. படிக்காதவர்களுக்கு எங்களுக்கு என்ன வேலை அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள். அல்லாஹ் என்ன சொன்னா? படிக்காதவர்களில் ஒரு தூதரை நான் அனுப்பினேன். நான் யாரை நினைத்தால் என்ன செய்வேன்? இந்த இஸ்லாத்தை கொண்டு உயர்த்துவேன், இஸ்லாத்தை கொண்டு தாழ்த்துவேன். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நிஅமத், அல்லாஹ் தஆலா தந்த மிகப்பெரிய அருள். இதை நாம் புறக்கணிப்போம் என்றால், புறக்கணிப்புண்டா என்ன? வேண்டாம்னு சொல்றதல்ல, அலட்சியப்படுத்துவது. புறக்கணிப்புன்றது அதுதான். அலட்சியப்படுத்துவது இருக்கிறதே, அலட்சியமாக இருப்பது இருக்கிறதே. அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அந்த இடத்திலே தனது சுன்னாவை நடைமுறைப்படுத்துவார். இறைவனுக்கு ஒரு சுன்னா இருக்கு, வழிமுறை. இந்த மாதிரி அமெரிக்காவிலும் பிரிட்டிஷிலும் வளர்ந்து வரக்கூடிய இஸ்லாத்துடைய வேகத்தை பார்த்தால், ஜெர்மனியிலே வளரக்கூடிய இஸ்லாத்துடைய வேகத்தை பார்த்தால், நம்மளாம் அதை தூரமான நாடுகள் நினைக்கிறோம் சகோதரர்களே. சில விஷயங்களை குறுகிய நேரத்துக்குள் பேச முடியாது என்றாலும் சில உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். உலகத்திலே முதலாவது குர்ஆன் அச்சிடப்பட்டது ஜெர்மனி. உலகத்திலே முதலாவது குர்ஆன் அச்சுக்கு வந்தது ஜெர்மனி. சஹீஹுல் புகாரி முஸ்லிமுடைய பெருமதியான பிரதிகள் இருப்பது ஜெர்மனி. உலகத்திலே இஸ்லாமிய சமுதாயத்துடைய மிகப்பெரிய அழகான மூலப்பிரதிகள் எல்லாம் பாதுகாக்க வைக்கப்பட்டிருப்பது ஜெர்மனி. எப்படி? அதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த நாடு இஸ்லாத்தை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக நான் இதை சொல்கிறேன். இப்போ எல்லாம் நாடு அதாவது இந்த பிரச்சனைகள் உருவாகி காலனித்துவம் உருவாகியதோ, ஒவ்வொரு பிரதேசங்களையும் பிடிக்கக்கூடிய அந்த நாடுகான் பிரயாணங்களோடாக, அதே போல காலனித்துவம் செய்கின்ற அந்த பிரயாணங்கள், அதே போன்று மற்ற நாடுகளுடைய பொருளாதார வளங்களை சுரண்டி சொந்த நாட்டை வளர்க்கக்கூடிய அந்த சிந்தனைகள் உருவாகியதோ, அதோடு சேர்த்து இன்னொரு காரணம் இருந்தது. என்ன காரணம்? எப்படி இந்த அரபு சமுதாயம் இப்படி உலகத்துடைய முக்கால்வாசி பகுதியை ஆளுவதற்குரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறியது என்பது ஒரு பெருங்கேள்விக்குரிய அவர்களுக்கு இருந்தது. ஆயுதம் இல்லை, திட்டம் இல்லை, ஒரு அவர்களுடைய பார்வை நம்மற்றுள்ள எந்த சிஸ்டமும் இல்லை. எப்படி இவர்கள் முன்னேறினார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு. அதையெல்லாம் தேடிக்கொள்வதற்காக அவர்கள் ஒரு இடத்தை பிடிச்சாங்கன்னு சொன்னால் அதில் 2 வேலை செய்தார்கள். ஒன்றில் அந்த மூலப்பிரதிகளை அழித்தார்கள், அல்லது அவைகளை தங்கள் நாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. தங்கள் நாடுகளுக்கு என்ன செய்தார்கள்? எடுத்துட்டு போனாங்க. அப்படி காலனித்துவ காலத்தில் களவாடப்பட்ட திருடப்பட்ட நூல்கள் எல்லாம் இன்று ஜெர்மனிலும், அதே போல வத்திக்கான் போப்பாண்டவர் இருக்கிற வத்திக்கானிலும் மிகப்பெரிய மூலப்பிரதிகள் இருந்து கொண்டிருக்கின்ற வத்திக்கான்ல இது போன்ற இடங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? அதாவது மூலப்பிரதிகளை கொண்டு போய் அங்கே போய் சேர்த்தார்கள். திட்டமிட்டு என்ன ஒரு லைப்ரரிக்குள்ள ஒரு நூலகத்துக்குள்ள நீங்க போனீங்க என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 ஒலிம்கள் இருக்கக்கூடிய இடத்துல எது எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாது. அதனால அட்டவணை போடுவார்கள். ஜெர்மனியிலே உள்ள அந்த மூலப்பிரதிகளில் பெரும்பாலானவைகளுக்கு அட்டவணை போடாமல் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க?
அடையாளம் கண்டு மறுபடியும் இன்றைக்கு உலகம் திறந்த ஒரு நிலமாயிட்டு. லைப்ரரிக்குள்ள என்ன செய்யணும், கேட்டால் விடணும், கவர்மெண்ட் கேட்டால் விட வேண்டிய ஒரு நிலைமையாகும். அதனால் அட்டவணை போடாமல் இருக்கிறான். இப்போ சவுதி அரேபிய அரசாங்கம் என்ன செய்கிறது, பெரிய ஒரு ஃபண்டை செலவழித்து ஜெர்மன் உள்ள எல்லா விஷயத்தையும் பிரதி எடுத்துட்டாங்க. ஜெர்மன்ல எல்லா விஷயத்தையும் பிரதி எடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டார்கள். வத்திக்கான்ல எல்லா விஷயத்தையும் பிரதி எடுத்தார்கள். இப்படி எல்லா நாடுகளுக்கும் பிரதி எடுத்து இங்கே கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள். சில விஷயங்களுடைய மூலப்பிரதிகள் காணாமலே என்ன செய்கின்றன, போய்விட்டன. எதற்காக சொல்லுகிறேன், இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிவார்ந்த பொக்கிஷங்கள் அந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே, அதாவது கிரேக்க தத்துவங்கள், இது போன்ற தத்துவங்களை எல்லாம் அரபுக்கு மொழிபெயர்த்தவர்களுடைய பங்களிப்பு யாரு, முத்தசிலாக்கள். கிரேக்க தத்துவங்களை நல்லவங்களா தான் இருந்தாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ண போய் தான் அங்கே என்ன செஞ்சாங்க, போனாங்க. எதை, கிரேக்க தத்துவங்களை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண போய் அதை படித்து இஸ்லாத்தை விட சிறந்த அறிவாக என்ன செஞ்சாங்க, அதை பார்த்தார்கள். அந்த சிந்தனை விஷயங்களை பார்த்தாங்க, மாறினாங்க. இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கிரேக்க தத்துவங்களை படிப்பதற்கு அரபு மூல நூல்கள் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அவைகளெல்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனூடாக அவர்கள் செயல்படுத்திய விஷயங்கள் எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. எத்தனையோ ஏராளமான விஷயங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. இதை நான் ஏன் சொல்லுகிறேன், அந்த நாட்டில் இஸ்லாத்துக்கான பூரண அனுமதியும் எல்லா விஷயங்களும் ஒரு சுதந்திரம் போன்ற அனுமதி வழங்கப்பட்டிருப்பதெல்லாம் இந்த முஸ்லிம்களை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பின்னறி வேணுமென்று அவர்களோட பழகிற மக்களுக்கு வேணுமென்ற தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது என்ன செய்து பெரிய மட்டங்களுக்கு தெரியும். அதே போன்றுதான் அமெரிக்கா, அதே போன்றுதான் இங்கிலாந்து போன்ற இடங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே மிகப்பெரிய 100 யூனிவர்சிட்டிகளில் முதல் யூனிவர்சிட்டியாக எந்த யூனிவர்சிட்டி கருதப்படுகிறது, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. விளங்கிட்டானே, இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. இந்த ஒபாமா படித்தது, பில்கேட்ஸ் படித்தது, அதே போல ஜுகர்பேக் படித்தது எல்லாம் அங்கதான். அன்புள்ள சகோதரர்களே, அந்த பல்கலைக்கழகம் இருக்குது, அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த கையெழுத்து பிரதிகள் இருக்குது. இந்த கையெழுத்து பிரதிகளுக்காக வேண்டி அங்க முஸ்லிம்களோட கையெழுத்து பிரதி இருக்குது, இஸ்லாமிய மூலாதார கையெழுத்து பிரதிகள் இருக்குது. அதுக்காக வேண்டி சவுதி அரசாங்கத்தில் ஒரு அமீர் என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த கையெழுத்து பிரதிகள்லாம் கணனிக்கு கொண்டு வர வேண்டும், இணையதளங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டை போட்டு செலவழித்து அத்தனை என்ன செஞ்சுட்டாங்க, அதாவது இன்றைக்கு அதை மைக்ரோ ஃபிலிம் பண்ணி கொண்டு வந்து எடுத்துட்டார்கள். இது போன்று மறைந்து எடுக்க முடியாமல் தேடக்கூடிய ஜப்பான், அதாவது டோக்கியோ நூலகத்தில் எத்தனையோ இஸ்லாமிய கையெழுத்து பிரதிகள் இருக்கு. எப்படி போச்சு தானே, அரபல் அங்கே எங்கே போச்சு, என்ன காரணம் நினைக்கிறீர்கள்? இஸ்லாமிய சமுதாயத்துடைய பெருமதி தெரியாமல் இதை கடத்தினார்கள், இதையெல்லாம் அங்கே கொண்டு போனாங்க. இப்படி எந்த விதமான மூலாதார கடத்தலும் இந்த மாதிரியான கையெழுத்து பிரதி கடத்தலும் வேற எந்த சமுதாயத்துக்கு நடக்கல, வேற எந்த சமுதாயத்துக்கு நடக்கல. இது உலகம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிவு பொக்கிஷத்தை உணர்ந்திருப்பதற்கு ஆதாரமா இல்லையா? உலகம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிவு பொக்கிஷத்தை அறிந்திருப்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த பின்னணியில் நீங்க யோசிச்சு பாருங்க, அவர்கள் இஸ்லாத்துக்கு ஒருவருக்கு, அவர்களுடைய படித்த மக்கள் இஸ்லாத்துக்கு ஒருவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா அவங்க இஸ்லாத்தை படிக்கிறார்கள், இஸ்லாத்தை யோசிக்கிறார்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் ஒரு விரிந்த பரந்த ஆய்வு செய்கின்ற ஒரு சமுதாயம். இஸ்லாமிய சமுதாயம் அறிவுத்துறையில் மிகப்பெரிய ஒரு சேவை செய்ய சமுதாயம் என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்கு பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை, பெரிய அதாவது சிந்தனை போக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு புகாரி, சஹீஹுல் புகாரி மொத்தமாக திருப்பி திருப்பி வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அதில் உள்ள ஹதீஸ்களை பார்த்தால் 2900 ஹதீஸ் தான். அந்த 2900 ஹதீஸுக்கு கிட்டத்தட்ட 70 விளக்க நூல்கள் வெளியே வந்திருக்குது. எத்தனை? 70 விளக்க நூல். ஒவ்வொரு விளக்க நூல்களும் 30-40 பாகம். எத்தனை? 30-40 பாகங்கள். அப்படி என்று சொன்னால் சஹீஹுல் புகாரியை இப்படி தூக்கி வீசிடலாது. அவங்களுக்கு எப்படி வீசலாது? இதெல்லாம் இட்டு கட்டினது, 3ஆம் நூற்றாண்டில் யாரோ நுழைத்து விட்டது என்பது இப்படி தூக்கி என்ன செய்யலாது, வீசலாது. முஸ்லீம்களை வேணும்னா தெரியாமல் சொல்லி கண்டிக்கிறாங்களாக்கும். ஆனால் அவர்களுக்கு அப்படி முடியாது. எப்படி வேண்டாம், அவங்க படிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இதில் ஒரு ஹதீதை கூட என்ன செய்ய முடியாது, இது நுழைக்கப்பட்ட ஹதீஸ் என்று நிரூபிக்க முடியாது என்பது யாருக்கு தெரியும்? அவர்களுக்கு தெரியும். ஏன்? 70 விளக்க நூலை ஒரு ஹதீதை உறுதிப்படுத்துறதுக்கு என்னால செஞ்சிருப்பாங்க. அதில் அவர்களுக்கு அந்த அளவு ஆய்வு செய்து இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன செய்யலாம், ஹதீஸை தட்ட முடியாது என்பதனால யார் யாரை தட்டுவாங்க, ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை பற்றி தேடுவார்கள். இன்னும் உள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேடி அழிக்க முடியுமோ அதையெல்லாம் செய்வார்கள். இதை ஏன் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன்? அன்புள்ள சகோதரர்களே, நாம நினைக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தை நான் எங்களை போன்று இஸ்லாமிய சமுதாயத்தை மிகப்பெரிய ஆய்வு செய்யாத மக்கள் தான் அதிகம் அவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசாங்கத்துக்கு வருகின்றவர்களும் அந்த சமுதாயத்தில் படித்தவர்களும் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இல்லை. இஸ்லாத்துக்கு ஒரு வசனம் பாராட்டினா என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா?
அதனால இடையில ஏதாவது அரசியல் செல்வாக்குகள் தேவைன்னா ஒரு சின்ன பாராட்டு கொடுத்துறது, நான் முஸ்லிம்களை விரும்புகிறேன், அவ்வளவுதான். எங்களை உள்ளவங்களாம் ஃபேஸ்புக்கில் போட்டு அதில் போட்டு விரும்புகிறேன்னு சொல்லிட்டார் ஒபாமா, அப்படி என்று சொல்லி என்னது உலகம் ஃபுல்லாக பரத்துறது. அவருக்கு தெரியும் இதை வந்து வெறுக்கிறேன் என்று சொன்னால் என்ன ரிசல்ட். அதனால என்ன செய்ய, டென்மார்க் மெகசின் கொஞ்சம் நம்ம மெகசின் நல்லா போகணுமா, ஒரு சின்ன ஒரு கார்ட்டூனை போகிறோம். அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு தெரியாத உலகத்தில் உள்ள இவ்வளோ பிரச்சனை வரும். அவனுக்கு தெரியும் ஒரு போட்டாச்சு டென்மார்க்கில் ஒரு இப்படி மெகசின் இருக்கின்ற சாதாரண குடிமகனுக்கு என்ன செஞ்சிடும், தெரிந்துவிடும். அதெல்லாம் பிளான் பண்ணி என்ன செய்வார்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கோபப்படுறோம் நியாயம், அந்த மன உணர்வு நியாயம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல சிலைக்கு கோபப்பட்டிருக்கிறோமா, அதே கோபம், அது ஒரு நபி தான், விளங்கிட்டானே அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலையே வச்சுக்கிறாங்க. இந்த ரோஷன் நம்மளுக்கு எப்படிதான் வந்திருக்கிறதா, வரல. அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நாடி பிடித்து என்ன செய்வார்கள், ரோசப்பட வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன் சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக யூதர்களுடைய சேவை. ஏன்னா அவர்கள் வந்து பெரும்பாலானவர்கள் படித்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை யூதர்களில் 10 பேர் தொடர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் முழு யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். யூதர்கள்ல ஒரே அடியாக வந்து 10 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முழு யூதர்கள் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அப்படின்னா என்ன, அவ்வளவுக்கான ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த உணர்வு, அதே போல அந்த கோஆபரேஷன் என்ன செய்து இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முன்னறிவிப்புகள் செய்கிறார்கள். இது அவர்களை எவ்வளவு பாதிக்கும் என்பதற்கு தான் இந்த பின்னணி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ரசூலுல்லாஹ் என்ன முன்னறிவிப்பு செய்கிறாங்க, இந்த இஸ்லாம் பைத்த வபர் வலா மதர், உலகத்திலே அதாவது ரோமங்களால் செய்யப்பட்ட வீடுகளையும் இந்த இஸ்லாம் சென்று அடையும். ரோமங்களால் செய்யப்படுற வீடெல்லாம் எங்கே இருக்குது நினைச்சு பாருங்க, அந்த இடங்களையும் இந்த இஸ்லாம் சென்றடையும். எந்த வீட்டையும் இஸ்லாம் விட்டு விடாது. ஒன்றில் அசீஸ் வ பிதுல்லி தலீல், ரெண்டில் ஒன்றில் கேவலப்பட வேண்டும் என்றே போராடுகின்றவனை கேவலப்படுத்தி, கண்ணியவானை கண்ணியப்படுத்தி இஸ்லாம் நுழையும். விரும்புகின்றவனை கண்ணியப்படுத்தி நுழையும், வெறுத்து இஸ்லாத்தை அழிக்கின்றவனை கேவலப்படுத்தி இஸ்லாம் என்ன செய்யும், நுழையும். இஸ்லாம் நுழைந்து ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். இவ்வளவு பின்னணி அறிவோடும் இவ்வளவு இஸ்லாம் சமுதாயத்துடைய வாசிப்போடும் இந்த செய்தியும் அவர்களுக்கு வந்து சேர்ந்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. நிச்சயமாக இந்த முன்னறிவிப்பு கடந்த காலத்துக்குரிய முன்னறிவிப்பு அல்ல. அது பைத்த மதர் வலா வபர் என்ற செய்தி என்ன செய்யாது, அது உள்ளடக்காது. ரோமங்களாலான வீடுகளையும் அந்த செய்தி என்ன செய்யாது, உள்ளடக்காது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுவியத் லியல் அர்து மஷாரிகுஹா வ மகாரிபுஹா, பூமியுடைய கிழக்குகளும் மேற்குகளும் எனக்கு விரித்து காட்டப்பட்டன. அதே போன்று எனக்கு எவ்வளவு காட்டப்பட்டதோ அந்த இடங்களை எல்லாம் இஸ்லாம் அடையும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. உலகம் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அத்தனை இடங்களுக்கும் இஸ்லாம் போய் சொல்லும். அஸீஸ் வ பிதுல்லி தலீல் அவ் பிதுல்லி தலீல், கண்ணியவானை கண்ணியப்படுத்தி, மறுக்கின்றவனை கேவலப்படுத்தி, நிராகரிக்கின்றவனை கேவலப்படுத்தி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள். மறுக்கின்றவனை இந்த இடத்துல இஸ்லாத்தை நான் விரும்பலைன்னு சொல்றவனே அல்ல, இஸ்லாத்தை எதிர்க்கிறவனே. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மாற்று கருத்து தெரிவிக்க உரிமை இல்லைன்னு இஸ்லாம் என்ன செய்யாது, சொல்லாது. அவனுக்கு அவனுடைய நிலைமையில் என்ன செய்யலாம், வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனால் கொள்கையை எதிர்ப்பாக என்னது, இஸ்லாத்தை எதிர்ப்பதை இஸ்லாம் என்ன செய்யாது, அங்கீகரிக்கவே செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு. அப்ப அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க வந்து சொன்னீங்க என்னது, இந்த அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்றாங்க. இஸ்லாம் வந்து இந்த உலகத்துக்கு ஃபுல்லாய் போய் கொண்டு சேரும் என்பதற்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாம் சுருங்குவது போன்ற ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வரல, சொல்றாங்க. அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப நீங்க சொன்னீங்க உலகம் ஃபுல்லா இஸ்லாம் என்ன செய்யும், போகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னதாலிக சயகூன், அது நடந்தே ஆகும். அதற்கு சுருங்கும் என்ற விஷயமெல்லாம் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் மிக முக்கியமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இந்த முன்னறிவிப்பும் வெற்றி மஹதி அலைஹிஸ்ஸலாத்தோட சுருக்கிட்டாங்க. எங்கிருந்து அவர்களுக்கு இந்த வகை வந்ததோ தெரியாது. மஹதி வந்தால் தான் நாம் வெற்றி அடைவோம், அது வரைக்கும் கேவலப்பட்டு வாழ வேண்டியதான் என்று என்ன செய்றாங்க, ஒரு முடிவு அவர்களாக எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லல மஹதி வந்தால் தான் இது நடக்கும் என்று சொல்லல. இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மர்ரல் மஹதி பிபைத்திக், உங்களோட வீட்டுக்கு முன்னால மஹதி போனாலும் ஃபலா துபாயிஹு, பையத்து செய்ய வேண்டாம். ஏன், இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பையத்துக்கு வந்தால் தான் அவருக்கு பையத்தே ஒழிய வீட்டுக்கு முன்னால் போறார் மஹதி என்றதுக்காக வேண்டிய பையத்தெல்லாம் இல்லை. இதை புரிஞ்சு கொள்ளாதனால உலகத்தில் 100 மஹதி வந்துட்டு போயிட்டாரு. இதை புரிந்து கொள்ளாதனால
100 சொச்சம் மகதி வந்து சேராரு, வந்துட்டு போறாரு. வந்தா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குறது மகதி. விளங்கிட்டா? இப்படி 100 சொச்சம் மகதிகள் வந்துட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு காலத்தில் மகதி தௌலத்துல் மகதியுடைய ஆட்சி இப்படின்னு மகதிகள் வந்துட்டு போயிட்டாங்க. அதனால சுஃபியான் அவர் சொன்னார், இதா மர்ரல் மஹதி பி பைத்திக, உங்களோட வீட்டுக்கு பக்கத்தால் மகதி நடந்து சொன்னார், பலா துபாயேஹும், இஸ்லாம் சொல்ற முறையில தான் நீ அவருக்கு பையத்து நடக்கணுமே ஒழிய மகதி இப்படிதான் மகதி ஆகிக்கும் என்ன செய்யக்கூடாது. நாங்கள் பையத்து செய்வென்ற இஸ்லாம் என்ன செய்யவில்லை, எங்களுக்கு அப்படி சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பின்னணிகளோடு இந்த முன்னறிவிப்பை பார்க்கலாம். இன்னும் விரிவாக சொல்வதாக இருந்தால் ஓரியன்டலிஸ்ட், கீழைத்தையவாதிகள், அதாவது மேற்குலகம் இருக்குது, இந்த ஐரோப்பாவுடைய மேற்கு, அதே போல அமெரிக்கா போன்றவங்கெல்லாம் கீழே, இவங்கெல்லாம் புதிய உலகம். புரிஞ்சுக்கங்க, இந்த மேற்குலகம் இருக்குது, இதெல்லாம் புதிய உலகம். புதிய உலகம் என்னது? அவர்களுடைய முன்னேற்றம் எல்லாம் புதுசாக கிழக்கில் களவெடுத்தது. கிழக்கில் களவாண்டி அந்த வேலைகளை தான் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். ஒரு சில நாடுகள் வேணுமென்றால் இந்த கிரேக்கம் இது போன்றவைகள் எல்லாம் வேணுமென்றால் என்ன எப்படி இருக்கலாம், அவங்க இப்போ மேற்கில் சேர்த்துக்கிறாங்க. நிச்சயமா அது கிழக்கு தான், நிச்சயமா அவைகள் எல்லாம் கிழக்கு தான். தேவை கருதி அது இப்படியே போகும், அந்த டேட் லைன் மாதிரி எப்படியாவது என்னது அவர்கள் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்காக இதை சேர்த்தார்கள். இந்த மேற்குலகில் உள்ளவர்கள் எல்லாம் கிழக்குலகை ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. முஸ்லீம்களை மட்டுமல்ல, இந்த ஓரியன்டலிஸ்ட் கீழைத்தையவாதிகள் என்ற வார்த்தையை வந்து முஸ்லீம்களை மட்டும் ஆய்வு செய்ய பயன்படுத்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, கிழக்கு உலகத்தையே படித்தாங்க. எப்படி பொருளாதாரம், என்ன கலாச்சாரம், இந்த குரூப்பு என்ன நாகரிகம், இப்படியெல்லாம் என்ன செய்தார்கள், படிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி ஒரு நாட்டில் 3000 மொழி இருக்குது, விளங்கிட்டா? ஆச்சரியமா இல்லை? இந்தியாவில் எத்தனை மொழி இருக்குது? 3000 மொழி. எப்படி இது, இதெல்லாம் எந்த குரூப் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு பெரிய ஆய்வு அவர்கள் நடத்தினார்கள். அதில் கிடைச்சதான் இஸ்லாமிய பொக்கிஷம், அதில் கிடைத்ததான் கிரேக்க தத்துவம், அதில் கிடைச்சதான் சைனா பழங்குடிகளுடைய அந்த மாதிரியான தகவல்கள், அதில் கிடைச்சதான் ஆப்பிரிக்க வளங்கள். இதெல்லாம் சுரண்டி தான் என்ன செஞ்சுக்கிறாங்க இன்றைய டெவலப்மெண்ட். அதனால கிழக்கை என்ன செய்ய, கிழக்குக்கு மேற்குக்கு எப்பயும் ஒத்து வராது, கிழக்குக்கு மேற்குக்கும் எப்பொழுதும் ஒத்து வராத ஒரு பிரச்சனை என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு இருக்கிறதே, இஸ்லாம் வெற்றி பெறும், இஸ்லாம் வளரும், இஸ்லாம் எனது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள், இது போன்ற இந்த மாதிரியான முன்னறிவிப்புகள் எல்லாம் அவர்களை ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் அப்படியே மனசை என்ன செய்யும், ஆட்டிக்கொண்டு தான் இருக்கும். வெறுமனே பெட்ரோலிய போர் மட்டும் அவர்கள் செய்ய மாட்டார்கள், பெட்ரோலிய போரோடு சேர்த்து அடுத்தது என்ன செய்யும், இலக்காக இருக்கும். ஆப்கானிஸ்தானில் நான் கேட்குறேன், என்ன இருக்குன்னு கேட்குறேன், பெட்ரோலுக்கான வளங்கள் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் மிஞ்சி போனால் என்ன வளம் இருக்குது, கஞ்சா வளம் தான் என்ன செய்யுது உலகத்தில் வேணும்னா, அதாவது பரத்துறதுக்காக இருக்குது. மற்றபடி காய்ந்த நிலம், வறண்ட நிலம். ஏன் உனக்கு அவனை பார்த்து பயம் வந்தது, ஏன் உனக்கு பயம் வந்தது? எல்லாம் இருக்கக்கூடிய போராளிகள்லாம் பெரும்பெரிய இளைஞர்களா, எல்லாம் முதியவர்கள் தான் அதிகமாக. ஆனால் உன்னை போல 10 பேரை சுமப்பாங்கன்னு உனக்கு விளங்குது, உன்னை போல 10 பேரை சுமப்பாங்கன்னு விளங்குது. எதற்காக வேண்டி இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய இளைஞர்கள் உலக வாழ்க்கை இன்பமாக கழிக்காமல் போராட்டங்களை கழிக்கிறார்கள் என்பதை செச்சினியா, பலஸ்தீன் போன்ற இடங்களில் பார்க்கலாம். இந்த சமுதாயத்தை கொஞ்சம் எழுப்பிவிட்டால், இந்த சமுதாயத்தை கொஞ்சம் எழுப்பிவிட்டால் ஒன்றுபட்ட போராட்டம் என்ன செய்யும், வெளியே வந்துவிடும் என்பதற்காக ஆங்காங்கே என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் என்ன செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இஸ்லாம் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு நிச்சயமாக நடைபெறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதில் நாம் பங்காளிகளாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் அதுக்கு தீங்கு செய்கின்றவர்களாகவும் இருக்கலாம். காரணம், எங்களால் தான் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு நப்பாசு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. வெற்றி அணியில் அல்லாஹ் தஆலா எம்மை இணைக்க வேண்டும், அவ்வளவுதான். அன்புள்ள சகோதரர்களே, கோடான கோடி மக்களுடைய போராட்டத்தில் ஒரு மூலையில் ஒரு ஏழை ஒரு விளக்கிலே, ஒரு சாதாரண விளக்க வச்சு கடந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பெரிய ஒரு போராட்டத்தை மனதளவிலும் செயலளவிலும் கொடுத்து கொண்டிருந்தால், வெற்றிக்காக வேண்டி கொடிபிடிக்க கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நகர்த்தி விட்டு வெற்றி பெறுகிற நேரத்தில் இவர்களை கொண்டு வந்து அங்கு சேர்ப்பான். இது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய வேலை அல்ல. சிறையில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அமைச்சர் என்ற இடத்திற்கு கொண்டு வருவது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய ஒரு அம்சம் அல்ல. நாடு துறந்து போன மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு சாம்ராஜ்யத்துக்குரிய தலைவராக என்ற ஆக்குற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல. அதே போன்றுதான் இது. நாங்கள் நினைக்கக்கூடாது, கொடி பிடித்து சமுதாயத்தில் இறங்கி போராட்டத்தெல்லாம் நம்ம தெரிவிச்சிட்டோம்னா நம்ம தான் இந்த சமுதாயத்தில் வெற்றிக்கு நம்மளே தான் அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்ணுவான்ட்டு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நான் எப்படி இந்த சமுதாயத்துக்கு பங்களிப்பு செய்ய போகிறேன் எந்த ஏழையும் கவலைப்படக்கூடாது. ஏன், உன்னால மேக்சிமமா எது ஏழுமோ அதை நீ செய். உனக்கு பிரார்த்தனை செய்யலாம், நீ இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றலாம். பின்பற்றுவதோடு மார்க்கம் புறக்கணிக்கப்படுகின்ற இடங்களில் உனக்கு தைரியமாக தட்டி கேட்கலாம். அதே போன்று நப்பாசைக்காகவும் உலக ஆசைகளுக்காகவும் இந்த இஸ்லாத்தை அதாவது விற்று வாங்கக்கூடியவர்கள், இயக்க லாபங்களுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள், இஸ்லாத்தை கவராக போர்த்தி கொண்டு இயக்கங்களை வளர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களால் என்ன செய்யலாம், எதிர்க்கலாம். இவ்வளோ நீ செய், போதுமானது.
உன் பிரார்த்தனை நீ செய் போதுமானது. உனது உணர்வுகளை இறைவன் என்ன செய்வான்? வெற்றியாளர்களுடைய பட்டியலை கொண்டு வந்து சேர்ப்பான். நீ தான் முன்னால் நினைப்ப. அல்லாஹு தாலா இஹ்லாஸுக்கு தான் என்னது? அல்லாஹு தாலாவுடைய யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹு தாலா அந்தஸ்து உயர்த்துவான். பெரிய வளங்களும் அரசியல் வளங்களும் அறிமுகங்களும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களால் மார்க்கத்துக்கு முரணில்லாமல் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை நாம் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது அம்சம். இஸ்லாம் வெற்றி பெற்ற ஆகும். இஸ்லாத்துடைய வெற்றிக்காக வேண்டி இந்த சமுதாயத்தில் ஒரு கொஞ்சம் பேர் என்ன செய்வார்கள்? நிச்சயமாக போராடி கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக்கி லா யௌமில் கியாமா லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் காலஃபஹும். ஒரு சமுதாயம் வெளிப்படையாக இந்த இஸ்லாத்திற்காக போராடி கொண்டே இருக்கும். அல்லாஹ் அவர்களை எவர்கள் பகைத்தாலும் என்ன செய்ய முடியாது? அவர்களை பாதிக்காது. போராடம் ஒரு அமைப்பு போராடி கொண்டிருக்கும் கூட்டம் இயக்கம் நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு பிரதேசங்களுள்ள மக்கள் எல்லாம் சேர்த்து அது ஒரு தாயிஃபா, அது ஒரு கூட்டம். இப்படி என்ன செய்யும்? போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்கால இஸ்லாமிய இலக்குக்கான போராட்டத்தில் அந்த முயற்சியில் எங்களால் முடிந்த பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு ஏழையாக அல்லாஹ் தஆலா மாற்றுவானா. நம்ம பிரார்த்தனை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டவராக இருந்தாலும், நம்ம ஒரு 2 ரியாலை செலவழிக்கக்கூடியவனாக இருந்தாலும், எனக்கு முடிஞ்ச ஒரு பாதையில், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதையில் நான் செலவழிப்பவனாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபித்தோழர்களை பார்த்து சொல்றான், இன் தத்தவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். நீங்கள் புறக்கணித்தால் உங்களை மாற்றிவிட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்றைக்கு இஸ்லாத்துக்கு சூட்டபிளான சமுதாயம் நபித்தோழர்களை தவிர வேற யாரும் இருக்கிறாங்க? வேற யாரும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் கொண்டு வருவேன்னு சொல்றான். நீ புறக்கணித்தால் உன்னை மாற்றிவிட்டு நீ நினைக்காத இடத்துல என்ன செய்வேன்? நான் கொண்டு வருவேன். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, வெற்றிக்காக கவலைப்படுகின்ற அதே நேரம் வெற்றி நிச்சயம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பட்டியலில் நாம் இணைவதற்கு இறைவனிடத்தில் என்ன செய்யணும்? துஆ கேட்க வேண்டும். இஸ்லாத்திற்கு எங்களால் கண்ணியம் நினைக்க கூடாது, இஸ்லாத்தால் தான் நமக்கு கண்ணியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில வளர்ந்த தகுதி உள்ள மக்கள் வந்து இஸ்லாத்துக்கு வருவாங்க. வந்த உடனே இன்றைக்கும் அதுதான் அன்றைக்கும் அதுதான். வந்த என்னது? ஏதோ நம்மளால இஸ்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பவர் ஆயிடுச்சு என்ற உணர்வு அவருக்கு இந்த குரூப்பே ஊட்டிடும். விளங்கிட்டா? எல்லாரும் ஊட்டி உங்களால தான் இஸ்லாமே பெருமதி ஆகுது அப்படி என்ற லெவலுக்கு என்ன செஞ்சிருவாங்க? எல்லாரும் ஊட்டி அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். அவர் வந்து என்ன செய்வார்? உரை நிகழ்த்துவார். முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவில்லை, நான் வந்து குர்ஆன் சுன்னாவை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தேன். இது பிழை. முஸ்லீம்களை பார்த்து வராட்டி எப்படி நீங்கள் இஸ்லாத்தை படிச்சீங்க? முஸ்லீம்களை பார்த்தா நீங்கள் இஸ்லாத்தை படிச்சீங்க. முஸ்லீம்கள்லாம் ஒன்றுமே இல்லாத சமுதாயமாக தான் எவனா இஸ்லாத்தை படிப்பானா? இல்லைடா, வித்தியாசமான ஒரு சமுதாயமாக இருக்கு. இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து தான் படிக்கணும். முஸ்லிம் சமுதாயத்தில் வேணுமென்றா பற்றற்றவர்கள் இருக்கலாம், பின்பற்றாதவர்கள் இருக்கலாம். ஆனால் பின்பற்றுதல் என்ற விகிதத்தில் எடுத்தால் வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆலயத்துக்கு எடுக்க முடியாத கிறிஸ்தவ ஆலயத்துக்கு எடுக்க முறை தடுமாறுறாங்க. 5 நேரம் தொழக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம். முஸ்லிம்களை பார்த்து தான் எல்லாரும் இஸ்லாத்தை படிக்கணும். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் வேணும்னா வித்தியாசம் இருக்கலாம். இப்படி பேசி என்ன செஞ்சிடறாங்க? அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை பெருமையாக ஆக்கி விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் உமக்கு அருள் செய்தது போன்று சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டார்கள் என உங்களுக்கு ஏதோ கிஃப்ட் தந்தது போல அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும். இஸ்லாத்துக்கு வந்ததை பெருமையாக எங்களிடத்தில் சொல்ல வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். அன்ஹதாக்கும் லில் ஈமான். ஈமானுக்கு வழிகாட்டினதுனால நீங்க என்ன எங்களுக்கு கிஃப்ட் தந்த மாதிரி சொல்ற என்று சொல்லுங்கள். இஸ்லாம் உங்கள் வாழ்க்கை கண்ணியம், இஸ்லாம் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் என்று சொல்லுங்கள். இந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். எங்களால் தான் வெற்றி என்பது அல்ல, இஸ்லாத்தால் எமக்கு வெற்றி என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது கட்டம் என்னவென்று சொன்னால், இன்றைய சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இன்றைய சமுதாயம் சர்வதேச ரீதியாக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், ஆதரிக்கக்கூடியவர்கள், நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள், அமைதி காக்கக்கூடியவர்கள், எல்லோரும் மத சார்பற்றவர்கள், மத சார்பானவர்கள், கடவுளை மறுக்கக்கூடியவர்கள், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைய சமுதாயத்தில், இன்றைய உலகில் குற்றங்கள் அதிகரித்து விட்டன. இது யாரும் மறுக்கல. குற்றங்கள் அதிகரித்து விட்டன. விபச்சாரம், கொலை, கொள்ளை. விபச்சாரம் என்றோடனே புரிஞ்சுக்கிறோம். விபச்சாரம் அதிகரித்து விட்டன என்று உலகம் சொல்வது எடல்ட்ரி அல்ல, ரேப்பை மட்டும்தான். அவன்கிட்ட எடல்ட்ரி என்றது விபச்சாரமே அல்லது. அவன் பாரு வேணும்னா பேச்சுக்கு சொல்லுவான், விபச்சாரம் செஞ்சால் தண்டனையாக கொடுக்கும். விபச்சாரத்துக்கு எங்கேயா தண்டனை இருக்குதா? தண்டனைலாம் இல்லை. விபச்சாரம் 2 பேரும் விரும்பிட்டா ஓகே. தொழிலாக செஞ்சால் தான் தடை. சில நாடுகள் எப்போ தண்டனை தெரியுமா? தொழிலாக செய்தால் மட்டும். சில நாடுகளில் லைசன், சில நாடுகளில் அதை லைசனாக எடுத்து என்ன செய்யலாம். சில நாடுகள் ஒரு துறையாக மாறிக்கிறது. விளங்கிட்டா? விபச்சாரத்துறை. விளங்கிட்டா? அதுக்கு அமைச்சர். இப்படியெல்லாம் இருக்கிறேன். நான் இது நகைச்சுவையாக சொல்லலை. இது ஒரு தொழிலாக மாறி அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதனுடைய செலவு சல்லி ஒழுங்காக கொடுத்தியா அப்படி என்னது, இந்த ரேட்டுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ இவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமா இல்லையான்னு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறான்.
எங்க போய் தெரியுமா? அப்ப அதையும் சொல்லிக்கண்டு விபச்சாரம் என்னது எய்ட்ஸ் பெருகி விட்டது. மகளிர் தினம், மகளிர் தினத்துல என்னடா கொண்டாடுறான்னு பார்த்தா டான்ஸ் ஆடுறாங்க. மகளிர் தினத்தில் அதாவது எது கூடயா, பெண்களுக்கு எதிரான கற்பழிப்புகள் துஷ்பிரயோகங்கள் கூட. அதனால மகளிர் தினம் என்று சொல்லி ஒரு பெரிய ப்ரோக்ராம் உருவாக்கி உலக மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு கோடி பேரை கொண்டாடுற இணையதளங்கள் திறந்து மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. சார் இதுக்கு எதிராக என்ன செஞ்சுக்கிறாங்க? நிர்வாண குளியல். துஷ்பிரயோகத்துக்கு எதிராக நிர்வாண குளியல்னா மூளையை சைத்தா எப்படி கொண்டு வரான் பார்த்தீங்களா? நீ நான் நிர்வாணமாகவும் போவேன், துஷ்பிரயோகம் நடக்கக்கூடாது. நான் நிர்வாணமாகவும் போவேன், துஷ்பிரயோகம் நடக்கக்கூடாது. நான் என்னை கார் சாவி என்ன செய்வேன், கார்லேயே வச்சுட்டு போவேன், திறக்கக்கூடாது. நீ வீட்டு கதவை திறந்துட்டு போவேன், திருடக்கூடாது. இந்த மாதிரி சட்டம் என்ன செய்கிறாங்க போட்டுக்கொண்டு உலக ரீதியாக என்ன செய்கிறாங்க சிந்திக்கிறத பார்க்கிறோம். அப்போ உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் கற்பழிப்பு உலகத்தில் அதிகம். நாங்கள் இஸ்லாமிய பார்வையில் என்ன சொல்கிறோம்? விபச்சாரம் உலகத்தில் அதிகம். உலகியல் ரீதியாக பார்வைகளே மாறி போகுதுன்னு நினைச்சு பாருங்க சகோதரர்களே. பார்வைகளை மாறி போகுது. ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கிறதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக என்ன செய்து மாறி வருகிறது. அப்போ உலகியல் ரீதியாக இந்த லெவலுக்கு ஆயிட்டு ஆணு திருமணம் முடிச்சா அப்போ என்ன செய்யறது? குழந்தைக்கு தத்து பிள்ளை. அதுக்கு என்ன செய்யறாங்க? தத்து பிள்ளை. யார் பிள்ளை பெற்று கொடுக்குறது? விபச்சாரம் செஞ்சவங்க பிள்ளைய கொண்டு போய் தத்து பிள்ளைகிட்ட கொடுக்க வேண்டியது. இங்கே யாருங்க? ஆண் 2 பேர்ட்ட. எப்படி சமூக தீர்வு? அவங்க அதுக்கு தீர்வா சொல்றாங்க, இன்றைக்கு விபச்சாரத்தில் படுத்த குழந்தைகளுக்கு தீர்வே ஆண் திருமணம் தானா? விபச்சாரத்தில் குழந்தை கிடைக்குது, இங்க தீர்வு என்னது? ஆணும் ஆணும் திருமணம் முடிப்பது தான் ஒரே தீர்வு. 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க, அப்புறம் வேலைக்காரியம் எடுத்து வச்சு அந்த குழந்தைய பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் தீர்வாக நினைத்து கொண்டு உலகம் சைத்தான் வழி நடத்திருக்கிறான். இதில் நான் சாதாரண மக்கள் பேசினா பரவாயில்ல, தீர்வாக இந்த மைக்கெல்லாம் பிடிச்சி அப்படியெல்லாம் வச்சுக்கண்டு இதெல்லாம் நவீன கருவியெல்லாம் வச்சுக்கண்டு இதற்கு நான் தீர்வாக இதை முன்மொழிகிறேன். அது 2 பேர் நான் ஆதரிக்கிறேன். கேட்டால் கலாநிதியை வணங்கிட்டா கேட்டால் என்ன, இந்த துறையில் சோசியல் துறையில் கலாநிதி பட்டம் முடிச்சுக்கிறாங்க. இந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கிறது. அப்போ சர்வதேச உலகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, விபச்சாரம் பெருகி, இந்த மாதிரி ரேப் அதாவது கற்பழிப்புகள் பெருகி, குற்றவியல் அந்த அளவுக்கு மிக மோசமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கு. யாரும் பாதுகாப்பு இல்லை என்ற லெவலுக்கு ஆகுது. எந்த அளவுக்குன்னா இந்த தூண்டுதல்கள், அதாவது மீடியாக்களுடைய கெட்ட தூண்டுதல்களும் கெட்ட வழிநடத்தல்களும் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது அவேர்னஸ் என்ற பேரில் மக்களுக்கு விழிப்புணர்வு என்ற பேரில் கெட்டதை அறிமுகப்படுத்தான். பேர் என்ன? விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வு? தாயோடு ஒரு மகன் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி தவறு செய்வான்? இதுதான் புதிய படம். இப்படித்தான் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அதனால் தாய்மார் கவனமா இருங்க. அதை பார்த்து படிக்கிறான் மகன். நஊது பில்லாஹி மின். சகோதரர்களே, படிப்பிக்கிறாங்களா தூரமாக்குறாங்களா? அதே போல தந்தையோடு இப்படி, தந்தை மகளோடு இப்படி தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி? இந்த புதுசாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், இப்படி தான் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனால மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நடக்கும்? அப்ப கவனமாக இருக்கணும். இப்படித்தான் உங்களை தவறாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ். அப்படின்னா என்ன? இப்படித்தான் பயன்படுத்து என்ற பாடங்களை என்ன செய்யறான்? உலகத்தில் படிப்பிக்கிறான். இப்படி படிப்பித்து மக்களை நோயாளிகளாக மாற்றி, இதெல்லாம் யூதர்களுடைய சதியிலிருந்து வரக்கூடிய என்பது சந்தேகம் இல்லை. புரோட்டோகால்ஸ் வைத்திருக்கிறான், அதிலிருந்து ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதிலிருந்து உலகத்துக்கு தாடியை சேவ் பண்றதா நாகரிகம் என்று சொல்ற அவனுடைய மதுகுருமாரெல்லாம் எப்படி இருக்கிறான்? இந்த அளவுக்கு வளர்த்துக்கின்றான். சரியா? தாடியை சேவ் பண்றதா நாகரிகம் என்று எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறான். ஆனால் அவனை நாட்டை பாருங்க எப்படி இருக்கிறான் மதகுருமாரெல்லாம். இதே லெவலில் தான் இருக்கிறான். அந்த லெவலில் கொண்டு போகிறான். ஹலால உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆக்கிடுவான். ஃப்ளைட்டில் அவனுக்கு என்ன செய்யுது? ஒரு ஹலால் இருக்கத்தான் செய்யுது, அவனுக்கு ஒரு சாப்பாடு. இப்படி தனது நாகரிகத்தை சரியா கடைபிடித்துக்கொண்டு வருகிறான். மற்றவர்களுக்கு என்ன செய்யறான்? இப்படியான திட்டங்களை ஊட்டி கொண்டு வருகிறான். அப்போ உலகியல் ரீதியாக பெரிய குற்றவியல், ஒன்று விபச்சாரம், பொருளாதாரம், இது போன்ற பல சிக்கல்களை இஸ்லாம் அதாவது உலகம் அணுகி கொண்டிருக்கிறது. இனப்பிரச்சனை, துவேஷங்கள் என்று குற்றவியல் என்று பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலைகள், கொள்ளைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. தீர்வு என்ன? தீர்வு என்னன்னு உலகம் யோசிச்சு புத்தகத்தை மூடிட்டாச்சு. தீர்வு புத்தகத்தை மூடிட்டாச்சு. அதனால தான் அனுமதி என்ற லெவலுக்கு வராங்க. உலகம் ஃபுல்லா தீர்வை எல்லாம் தேடி முடியலை. பயணி இனி என்ன செய்யறாங்க? அனுமதி. மதங்களால் ஒரு நாள் என்னது வெற்றி இல்லை என முடிவுக்கும் வந்துட்டான். ஏன்? இஸ்லாம் மதங்களை அங்கீகரிக்கிற இல்லை, மார்க்கத்தை அங்கீகரிக்கிற இல்லை. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அணுவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்வு இருக்கிறது. அணுவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்வு இருக்கிறது. எல்லா புள்ளி வரம் அவன்கிட்ட இருக்குது. புள்ளி விவரங்களை எடுக்கிறான். விபச்சாரம் குறைவு, தற்கொலை குறைவு, கொலை குறைவு, கொள்ளை குறைவு. குறைவுண்டா கம்பேர் பண்ணி குறைவு இல்லை, குறைவு என்றதுக்குள்ள எது வருமோ அது, அதை விட இது குறைவுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, குறைவுக்குள்ள வருது. 10%, 5%, எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சுமந்தாலும் தற்கொலை குறைவு. இன்னும் சொல்ல போனால் தற்கொலையோ மதமாற்றமோ கொலையோ நடந்தால் அதுக்கெல்லாம் இந்த சமுதாயத்துடைய பின் சமுதாயத்துடைய தூண்டுதல் இல்லாமல் என்ன செய்தில்லை,
அது நடப்பது கிடையாது என்கின்ற அளவில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய புள்ளி விவரமெல்லாம் பார்க்குறான். நிச்சயமாக இந்த தீர்வு சமுதாயத்திலே முன்வைக்கப்பட்டால் மக்கள் சாரையாக என்ன செய்வார்கள், இதற்குள்ள நுழைவார்கள். அது மாத்திரமல்ல, ஆன்மீக நிம்மதியை டெஸ்ட் பண்ணுறான். இன்றைக்கு வெஸ்ட்டுக்கு தேவையான பெரிய பிரச்சனை என்ன? மன நிம்மதி, ஆன்மீக நிம்மதி. ஏன் நம்ம நாடு மற்ற நாடுகள் எல்லாம் பாவம் செய்கிறவங்களை என்ன செய்கிறாங்க தெரியுமா? அதாவது பாவம் செய்கின்றவர்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. அது என்ன தெரியுமா? அது கட்டாயம் இந்த பாவம் செய்கிற மக்களுக்கு சொல்லணும். என்ன பெருமை? சும்மா அநியாயமாக பாவமாக தாடியை வச்சுக்கிட்டு கரண்டைக்கு மேலே கொடுத்துட்டு இந்த ஜுப்பாவை போட்டுக்கிட்டு அல்லாஹ் அப்படின்னு ஒரு அவர்கள் யாருக்கு இந்த மார்க்கத்தை வந்து சிறந்த முறையில் பின்பற்றி 5 நேரம் தொழுது குடும்பத்தை பார்த்து வாழ்கிறாங்களே, அவர்களை பற்றி விரக்தி, இவங்களுக்கு விரக்தி போல இருக்குது. சரியான ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க, இல்லை ஜொலி என்றதே தெரியாது, சிரிக்க தெரியாது என்ற மாதிரியான ஒரு நிலையை சைத்தான் யாருக்கு போடுறான்? அவர்களுக்கு. பாருங்க தாடியை பாரு, இப்படி என்ற ஒரு மனநிலையெல்லாம் உருவாக்கி விட்டுக்கிறான் சைத்தான். ஆனால் அந்த பாவம் செய்கின்ற மக்களுக்கும் பாவத்தை அங்கீகரிக்க மக்களுக்கு ஒரு உபதேசம். நீங்களா பாவமாக செய்கிறீங்க, முதலாவது அது முதல் கேள்வியே. நீ உண்மையிலே உலகமும் நஷ்டம் மறுமையும் நஷ்டம். அந்த குரூப்புக்கு பாவம் செய்யறனா எங்கே பாரு, நீ அமெரிக்காவை பாரு, அதான் பாவம். உன்னால் அந்த லெவலுக்கு இறங்க முடியுமா? இயலாது. சாதாரணமாக 10 ரூபாய் சிகரெட் குடிச்சிட்டு பெருமை அடிக்கலாம், அவ்வளோதான். அல்லது எங்கேயா கள்ள சாராயம் காய்க்கிற இடத்துல போயிட்டு குடிச்சு போட்டு பெருமை அடிக்கலாம். இதான் ஒன்ற லெவலு. ஒன்றில் நீ உலகமும் நஷ்டம், உனக்கு மறுமையும் நஷ்டம். உனக்கு வாழ ஓணும், சாக ஓணும். என்ன வாழ ஓணும், பாவம் செய்யவும் ஓணும். எப்படி வாழ்றது, எப்படி பாவம் செய்யறது? அதனால பிள்ளையும் நல்லா வரணும், சிகரெட் குடிக்கவும் ஓணும். அதே போல சாராயம் குடிக்கணும், பிள்ளையும் குடிக்கக்கூடாது. இப்படி நடுநிலையில தத்தளிக்கிறத ஒன்றில் அங்க போகணும் அல்லது இங்க வரணும். உலகமும் இல்லை மறுமையும் இல்லை. விளங்கிட்டா? உலகமும் இல்லை. ஹசிரத் துன்யா வல் ஆஹிரா. ஆனா பெஸ்ட் எங்க போனா தெரியுமா? பாவத்தில் எது மேக்சிமமோ அது வரைக்கும் போனான். மனிதன் கற்பனை பண்ணி கடைசியாக அவன் என்ன செய்யலாமோ தண்ட மூளையால என்ன பாவங்கள் எல்லாம் அனுபவிக்கலாமோ அத்தனை அனுபவிச்சு பார்த்துட்டான். மனிதனா எந்த அளவுக்கு பகிரங்கமாக நடுவீதியில், அதாவது விபச்சாரிகளும் இந்த விபச்சாரம் செய்கிறவங்களும் உடலுறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு பகிரங்கமாக அதை வீடியோ எடுத்து கைதட்டக்கூடிய ஒரு அளவுக்கு அவன் போனாங்க. எல்லாம் முடிஞ்சு பார்த்தான், மனதுக்கு இவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. அவன் என்ன பாவத்தின் மூலம் செய்தான் என்ன கேட்பான் தெரியுமா? அதில் தான் உனக்கு இன்பம் இருக்கிறது, அதில் தான் உனக்கு ரிலாக்ஸ் இருக்கிறது, அதுதான் இருக்கேன்னா சைத்தான் தூண்டுவான். அப்போ மனிதன் என்ன செய்வான்? மேக்சிமமுக்கு போவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அடி இன்பங்களை எல்லாம் அப்படியே மகத்திட்டே வருவான். நீ அங்கே போய் இதை விட்டுருவான். அல்லாஹ் தஆலா அப்படியே விட்டு 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 நிச்சயமாக சினிமாவில் இன்பம் காண்கின்றவர்களுக்கும் மோசமான காட்சிகள் இன்பம் காண்கிறவர்களுக்கும் அல்லாஹ் குடும்ப இன்பத்தை எடுத்துருவான். சொந்த மனைவியோடு உள்ள அந்த ஹலாலான இன்பத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். சந்தேகமே கிடையாது. 100க்கு 100% புள்ளி விவரமோ அறிக்கையில் எல்லாம் இஸ்லாம் புரிந்து கொள்ள அல்லாஹ் தஆலா தூக்கி எடுத்துருவாங்க. உங்களுக்கு அங்கே பிரச்சனை தான் இருக்கும். அங்கே மனைவியை குறை சொல்லக்கூடியவராகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். என்ன காரணம்? பாவத்தில் நீங்கள். அடுத்தது சைத்தான் என்ன செய்வது? இஸ்தித்ராஜ். சைத்தானை பொறுத்த ஒரு இடத்துல வைக்க மாட்டான். அதுக்கு அடுத்த கட்டம், அதுக்கு அடுத்தது உங்களை மிருகமாக மாட்டுகின்ற வரைக்கும் வழிகெடுப்பது மட்டுமல்ல சைத்தானுடைய இலட்சியம், கேவலப்படுத்துவதும் சேர்த்து கேவலப்படுத்துவான். அந்த வரை என்ன அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? அல்லாஹ் தஆலா சைத்தான் சொல்றான், நீ என்னை விட மனிதர்களை கண்ணியப்படுத்தியதனால். அப்ப சைத்தானுக்கு என்ன தேவை? மனிதர்களை கேவலப்படுத்த வேண்டும். அந்த இடத்துக்கு வருவான். அப்ப கடைசியமா மேக்சிமமா பார்த்து பின்னால அவனுக்கு எந்த விதமான இன்பமும் அவனுக்கு திருப்தி தரல. இப்ப யோசிக்கிறான், பாவத்தில் வெறுப்பு வருது. இது என்னடான்னு வெறுப்பு வருது? எய்ட்ஸ் நோய், இது போன்ற அதாவது உயிர்கொல்லி நோய்களால் பாதிக்கப்படுறான். எங்க நம்மளுக்கு தீர்வு? அப்படி என்று போய் இன்றைக்கு என்ன செய்யறான்டா? ஒரு ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சிக்கிறான். என்னது? நரம்பியல் ப்ரோக்ராம். அது என்ன? சிந்தனைக்கெல்லாம் என்ன செய்தான்? அதாவது இந்த அளவுக்கான அளவு வச்சு மியூசிக்கை காதில் வச்சுக்கிறது. இந்த பவர் இவ்வளோ இருக்கணும், விளங்கிட்டா? இருந்தால் நிம்மதி வரும். அதை காதில் போட்டு கண்டிக்கிறது. கண்ணை ஒரு 5 நிமிஷம் பொத்தணும். ஏன்? நிம்மதியை உண்டாக்குமா? எப்படி? மெட்டீரியலாக உண்டாக்க பார்க்குறான். அதாவது இந்த உடம்புடைய தன்மை இந்த அளவில் வச்சா நிம்மதி வரும். சக்ஸஸ் இல்லை அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் இல்லை. அவர்களுக்கு முன்னால் இஸ்லாம் நிற்கிறது. அவர்களுக்கு முன்னாலே அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு, உங்கள் இறைவனின் பக்கம் திரும்பி வாருங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள் என்கின்ற இஸ்லாத்துடைய வாசல். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என் தனக்கு தானே அநியாயம் இழைத்து வீண் விரயம் இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, இறைவனது ரஹ்மத்தின் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களை மன்னிப்பான் என்ற அன்பான அழைப்புக்கு பின்னால் மதத்தில் எடுத்துட்டு திருப்பி பழைய இடத்துக்கு கொண்டு போறதல்ல, உன்னை ஒழுக்கப்படுத்துகின்ற ஒரு சமுதாயம் பின்னால வந்தீங்கன்னா என்னது? ஒழுக்கப்படுத்துகின்ற ஒரு சமுதாய திட்டம்.
அப்படியே இருக்குது. மற்ற மதங்களுக்குள்ள நுழைஞ்சனே திட்டம் இருக்காது, இதுக்குள்ள நுழைஞ்ச உடனே திட்டம். இன்னும் சொல்ல போனால் ஆபாசங்களே வணக்கமாக இருக்குது மற்ற மதங்கள்ல. ஆனால் நீங்க பாருங்க பாப்போம், இங்க ஆபாசம் என்பது வணக்கத்துக்கு எதிரானது. ஒழுக்கமா பெண்களின் வணக்கமாண்டா இஸ்லாம் எதை முற்படுத்துது? ஒழுக்கத்தை முற்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கிறான், படிக்கிறான். மோசமான ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் எப்படி இவர்கள் தலைந்து நிற்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை பார்க்கிறார்கள். சாராய தடை சட்டம் அமெரிக்காவில் ஒரு காலத்தில் வந்தது, நடைமுறைப்படுத்தினார்கள். ஆனால் போட்டவர்களே வாங்கி குடித்தாங்க. போட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, வாங்கி குடித்தார்கள். காரணம், சட்டம் மட்டும் போதாது, மனமாற்றம் தேவை, ஒரு உயர்ந்த அச்சம் தேவை, மனத்தை ஆளுகைப்படுத்தக்கூடிய ஒரு பலம் தேவை. ஆனால் இன்றைக்கு அந்த அமெரிக்காவிலே லட்சக்கணக்காக வாழக்கூடிய முஸ்லிம்கள் சாராயம் அருந்துவதில்லை, எந்த சட்டமும் இல்லை. என்ன காரணம்? இறைவனுடைய சட்டம். வெறும் சட்டம் அல்ல, அந்த சமுதாயத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக லௌகீக வழிகாட்டல் அடங்கிய ஒழுக்கம். அதனால் அன்புள்ள சகோதரர்களை, இஸ்லாம் தீர்வு. எப்படி தீர்வு? எல்லா பிரச்சனைகளுக்கும். விபச்சாரம் என்கின்ற ஒரு செக்ஷனை எடுத்து சொன்னால் ஹராம், தடை, தண்டனை என்று முடிக்கல இஸ்லாம். எப்படி தண்டனை, ஏன் தண்டனை, அவதூறுக்கு என்ன, எப்போ கொடுக்கணும், எந்த சிச்சுவேஷனில் கொடுக்கணும், அதுக்கு முன்னால் சமுதாய ஒழுங்கு எப்படி இருக்கணும், ஆண் பெண் ஒழுக்கம் என்ன, ஒரு எல்லா விஷயத்தையும், அதாவது அதை பற்றி பேசுறேன்னா அந்த அளவுக்கு ஒரு செக்ஷன் இஸ்லாம் சொல்லும். பொருளாதாரமாக ஆரம்பத்திலிருந்து வரும். கடனுடைய ஒழுக்கம் என்ன, அடைமானத்துடைய ஒழுக்கம் என்ன, தர்மத்துடைய ஒழுக்கம் என்ன, அதுக்கு பின்னால் வட்டி என்ன, பொருளாதாரத்தில் ஜக்காத் என்ன, கனிமத்து என்ன, ஃபை என்ன, அதே போல் ரிகாஸ், நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் சொல்லுவாங்களே என்ன, புதையல், இது போன்ற எல்லா விஷயங்களும், மீராஸ் சட்டம் என்ன, பொருளியல், அப்படியே சொல்கிறது. ஆன்மீக ரீதியா ஒழுக்கம் எல்லா விதத்திலும் ஒத்துப்போகக்கூடிய தீர்வு இஸ்லாம் வைப்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் பாவத்தின் எல்லையை கண்டு விரக்தியோடு நுழைகிறார்களே, இஸ்லாம் அவர்களை முழு அறிவோடு என்ன செய்கிறது, வரவேற்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு அம்சம் சகோதரர்களே. இரண்டாவது என்ன தெரியுமா, இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு பொருத்தமான தீர்வு என்பதை இன்னொரு வகையில் அவர்கள் என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? இபாதத்தையும் வாழ்க்கையும் இணைத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். நீங்க எங்கேயும் காண மாட்டீங்க. அது இபாதத்தையும் வாழ்க்கையும் இணைத்த ஒரு மார்க்கம். வணக்கம், வாழ்க்கை, இது ரெண்டை இணைத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் தானே. மற்ற எந்த மதங்களை நீங்க எடுங்க, திறந்த மனதோடு. அந்நிய மக்கள் சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள் இதை கேட்டால் திறந்த மனதோடு பேசணும். உங்கள் அந்த மார்க்கத்தை எடுத்து பார்க்கட்டும், வாழ்க்கையையும் வணக்கத்தை சேர்த்த ஒரு பகுதியை காட்டுங்க. பொதுவான வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம்னு வார்த்தையை சொல்லக்கூடாது. அன்பாக இருக்கணும் மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி உலகத்தையும் வாழ்க்கையை உங்களுக்கு நினைச்சது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன ஒரு முறைப்பாடு வருகிறது. என்ன முறைப்பாடு? அல்லாஹ்வின் தூதரே, அதாவது இந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர் என்ன செய்யறாருன்னா, இரவுல வணங்கினார் என்று சொன்னால் நீண்ட நேரம் வணங்குறாரு, நோன்பு நிறைய பிடிக்கிறாரு, இதனால உடம்புல கூட மாற்றம், மனைவியிட என்ன அலட்சியமாக நடக்கிறார். ரசூல் என்ன செய்யணும்? இப்படிப்பட்டவர்களை தான் நான் எதிர்பார்க்கிறேன், அவர்கள் தான் எனது முன்சப்பில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாமல், இது எனது வழிமுறை அல்ல. உனது மனைவிக்கு ஒரு உரிமை இருக்கிறது, உன் பிள்ளைகளுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, உன் கண்ணுக்கு ஒரு கடமை இருக்கிறது, உன் உடம்புக்கு ஒரு கடமை இருக்கிறது, உன் இறைவனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. எல்லாம் சமனாக நடக்க வேண்டும். அதே போன்று சிலர் முடிவெடுத்தார்கள். என்ன முடிவு? நாங்கள் இரவு ஃபுல்லாக வணங்குவோம், அது மாத்திரமல்ல பகல் ஃபுல்லாக நோன்பு பிடிப்போம், நாங்கள் தூங்க மாட்டோம், அதே போல் திருமணம் முடிக்க மாட்டோம் முடிவெடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுகிறது, எனது பிரச்சாரத்தால் இப்படி ஒரு மாற்றமா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லல, மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. நான் தூங்குகிறேன், எனது அந்த இரவில் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், சாப்பிடுகிறேன், திருமணம் முடித்திருக்கிறேன், எனது வழிமுறை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவரே அல்ல, அப்படி என்று சொன்ன ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தௌஃபீக் இருக்கிறதே, தொழுகையா, தொழுகை ஜம்மு செய்வதும் கஸ்ர் செய்வதும் எந்த சட்டத்தை வச்சு? உலகத்துக்காகத்தான். உங்களுக்கு பிரயாணமா சுருக்கிக்கங்க, கஷ்டங்களா தேவைகளா சேர்த்துக்குங்க, தண்ணி இல்லையா தயமத்தை செய்யுங்க என்று உலகத்துக்கு ஏற்ப இபாதத்துக்களை வடிவமைத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் சகோதரர்கள், வேற எதுவுமே இல்லை. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கேற்ப வழிகாட்டு, எல்லா சட்டங்களையும் சொல்லிவிட்டு இறைவன் என்ன சொல்றா? நிர்பந்திக்கப்பட்டால் உங்கள் மீது குற்றமில்லை. அன்புள்ள இவ்வளவு, அதாவது கடினமான சட்டம் போடக்கூடிய, எல்லா விஷயத்திலும் ரூலை அவ்வளவு போடக்கூடிய இஸ்லாம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு இந்த நிலைமை வந்தால், இறைவனை ஏச வேண்டிய நிலைமை வந்தாலும் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால், உயிர் போகும் என்றால் உங்களுக்கு அதை என்ன செய்யலாம்? சொல்லிக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், எல்லா வகையிலும் வாழ்க்கையோடு ஒத்து போகக்கூடிய மார்க்கம். இன்னும் சொல்ல போனால் இங்க இலங்கையில பார்க்கலாம், மத குருமார்களுக்கு ரிசர்வ் ஃபார் கிளர்ஜி என்ன செய்வாங்க போட்டிருப்பாங்க, மத குருமார்களுக்குன்னு போட்டிருப்பாங்க. அந்த மத குருமார் யார் தெரியுமா?
திருமணம் முடிச்சிக்க கூடாது. அவன் போடலை, ஆனால் பொதுவாக அதில் உட்காரவெல்லாம் அதுதான், திருமணம் முடிச்சிருக்க கூடாது, பெண்களை எல்லாம் பார்க்கக்கூடாது. அவனுக்குண்டே முன்னால் ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பான், எது ஒரு சின்ன பிள்ளையோட ஃபோட்டோ உண்டு, அதை பார்த்துக்கிட்டு உட்கார வேண்டியது விளங்கிட்டா. அது பெண்களை எல்லாம் பார்க்கக்கூடாது, பார்வை கூட உள்ளக்கூடாது, அதே போல் இறைச்சி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி அவனுக்கு தனி ட்ரெஸ்ஸை கொடுத்து இங்கே உட்காந்துடணும் அப்படின்னு கொடுத்துருவோம். அதனால் வரக்கூடிய மக்கள் அவ்வளவு சன நெரிசல்லையும் மதகுரு வெள்ளையும் சோபம் போட்டு வந்துட்டாருன்னு எங்களுக்கு காவியம் போட்டு வந்துட்டா எழும்பிடுவாங்க. பிள்ளைய கையில் வச்சுட்டு எழும்புவாங்க, பக்கத்தில் பெண் இருந்தால் எழும்புவோம், எல்லாரும் எழும்பிடுவாங்க, இவர் உட்கார்ந்துருவார். ஏன்? உனக்கு அங்கே தான் இடம். இதை கொஞ்சம் எங்கட முஸ்லீம்கள் முஸ்லீம் மத குருமார்களுக்கு உரிமை தேவை அப்படி என்று பேச ஆரம்பித்தாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நீ திருமணம் முடிச்சுக்கிற, ஒன்றுக்கு 4 திருமணம் முடிக்கலாம். உனக்கு இறைச்சி, மானிறைச்சி, மர இறைச்சி, ஒட்டகரிச்சி, ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி எல்லாம் சாப்பிடலாம் விளங்கிட்டா. உனக்கு முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டது மனிதன் அடிப்பில் நீ பார்க்கத்தான் செய்வார், நீ செய்ய வர மாட்டாங்க. ஏன்? அந்த இடம் உனக்கு அல்ல. புரிஞ்சு கொள்ளணும், மத குருமார் இஸ்லாம் சட்ட ரீதியாக எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தலை, இல்மை தவிர. அறிவுல நீ முந்திக்கிறதே தவிர ஒரு வரிசையில் நிற்கிறேன்னா மத குருமாருக்கு முதலிடம், உனக்கு காடு, உனக்கு அது இதுன்னு எதை இஸ்லாம் என்ன செய்யலை, உனக்கு தரல. அதனால முஸ்லீம் சகோதரர் என்ன செய்யணும், அது உங்களுக்கு தான். நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், எழுப்பி இருக்கிற வேலை என்ன செய்யக்கூடாது. என்ன காரணம்? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்ப எல்லாவற்றையும் அமைந்திருக்கிறது. உலகத்தில் என்ன பிரச்சனை? சைனாவில் இப்போ என்ன பிரச்சனை? குழந்தையை குறைச்சான், குழந்தை வரக்கூடாது குறைச்சான், முதியவர்கள் அதிகம், பார்ப்பதற்கு யாரும் இல்லை. எப்படி அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தில் கையடிச்சாருங்களே, முதியவர்கள் இப்போ அதிகம், அவர்களை பார்ப்பதற்கு இன்றைக்கு என்ன யாரும் இல்லாத நிலைமை. இப்போ அனுமதி கொடுத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருந்தா 2 குழந்தை பெற்றுக்கலாம், மற்றவர்களாம் 1 குழந்தை தான் அப்படின்னு அனுமதி கொடுத்திருந்தான். இப்போ என்ன செய்யறான்? குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்யறான்? ஆர்வம் ஊட்டுறான். என்ன காரணம் ஆர்வம் ஊட்டுறான்? முதியவர்களை பார்க்கணுமா, முதியவர்களை பார்க்கணும். ஏன்? அவனுக்கு 100 வருஷத்துக்கு முந்தைய முதியவர் இருக்கலையா? இருந்தாங்க. இஸ்லாமிய சட்டம். ஆனால் இஸ்லாத்தில் கவர்மெண்ட் வந்து அப்படி ஒரு சட்டம் போடணுமா? பெற்றோர்களை பார்க்க சொல்லி வலியுறுத்தக்கூடிய முதல் மார்க், அதாவது உச்சகட்டமாக மாதா பிதா குரு தெய்வம் வசனத்துல எல்லாம் இல்லை, அங்கதான் முதியோர் இல்லமே இருக்குது. என்னது? அங்கதான் முதியோர் இல்லமே இருக்குது, இங்க தெய்வம் எல்லாம் இல்லை. ஆனால் என்ன செய்யணும்? முதியவர்களை கவனியுங்கள் மிகவும் வலியுறுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனதில் வைக்க வேண்டிய விஷயம், இஸ்லாம் 2 வகையில். ஒன்று பிரச்சனைகளுக்கான தீர்வு, 2வது வாழ்க்கையையும் வணக்கத்தையும் இணைத்து வழிநடத்திய ஒரு மார்க்கம், ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நான் சில விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். இந்த இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பார்வை, இந்த திருப்தி, இஸ்லாமிய ஆன்மீக சம்பந்தமான அந்த இடம் இருக்கிறதே, இதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு சர்வசாதாரணமாக கிடைத்ததல்ல. இந்த வெற்றியை அல்லாஹு தஆலா எமது போராட்டங்களை வைத்து நெருக்கவும் செய்வான், தூரமாக்கவும் செய்வான். இந்த போராட்டங்களை வைத்து அதாவது அல்லாஹு தஆலா நெருக்கவும் செய்வான், தூரமாக்கவும் செய்வான். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைய செய்திகளை எடுத்தேன், ஒரு 2 உதாரணங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாம் படிக்கின்ற வரலாற்றில் நாம் இஸ்லாத்தை எவ்வளவு கண்ணியமாக மதிக்கிறோமோ, எவ்வளவு எமது தலைக்கு மேல் மதிக்கிறோமோ, சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய சினிமாவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலா, நாம் பார்த்து கேவலமாக போகக்கூடிய காட்சிகளா, ரப்புல் ஆலமீனுடைய கண்ணியமான வேதமா என்று அந்த ஒப்பீடு நேரத்தில் இறைவன் பக்கம் நின்று நாம் வெற்றியடையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்த வரலாறுகள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி என்ற அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய படைத்தளபதியாக, அதாவது ரோம் அல்லது பாரசீகம், அந்த 2 ஆட்சி சபதம் ஞாபகம் இல்லை, அதாவது ரோம் அல்லது பாரசீக ஆட்சியாளர் படைத்தளபதி இடத்துல வந்து அந்த யுத்த நேரத்தில் என்ன செய்யறாரு? அகப்பட்டுக் கொள்றார். ஒரு பெரிய ஒரு படையோட போற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அணிக்கு ஒரு படைத்தளபதியாக இருக்கிறார், பிடிச்சுக்கிறாங்க. ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு மட்டும் படைத்தளபதியாக இருக்கிறார். அவர் என்ன செய்யறாங்க? பிடிச்சிடுறாங்க. பிடித்து கண் முன்னால பல விதமான அநியாயங்களை செய்கிறார்கள், அவ்வளவு வேதனைகளை கொடுக்கிறார்கள். கொடுத்த பின்னாலே மன்னர் ஒரு விஷயம் யோசிக்கிறார், முஸ்லிம்கள் உறுதிமிக்கவர்கள், கொள்கையில பலமிக்கவர்கள், உயிரையும் கொடுப்பார்கள் என்று சொல்றாங்களே, தலைவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை அப்படி பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு முயற்சிக்கு என்ன செய்யறான்? அந்த இறங்கி என்ன செய்யறார் என்று சொன்னால், இவருக்கு பலவிதமான அநியாயங்கள், கஷ்டங்கள் கொடுக்கிறார். கொடுத்து முகம்மதுடைய மார்க்கத்தை விட்டு என்னது திரும்பி வருகிறாயா என்று கேட்கிறார். அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை சொல்லலை. கண் முன்னால் என்ன செய்யறார் என்றால், பலரை கண் முன்னால கொலை செய்து காட்டுகிறார். விலங்கிட்ட கொதிக்க எண்ணெயில போட்டு கொன்று காட்டுகிறார் கண் முன்னால நிறைய பேர். இவ்வளவு பார்த்து அவர் என்ன செய்யல? மனசு அசையல. இறுதியாக சகோதரர்களே, அவரை வந்து அதாவது இதில் போடுறாங்க, சிறையில் போடுறாங்க. சிறையில் அடைச்சு சொல்றாங்க, இவரை முடிந்த அளவுக்கு பசியில் வைங்க. 3 நாளைக்கு பசியில் போட்டாங்க.
தண்ணி இல்லை, குடிப்பதற்கு எதுவும் இல்லை, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. பசியில் வந்து கடுமையான ஒரு அகோரமான பசியில் இருக்கிற நேரத்தில் பன்றி இறைச்சி துண்டுகளையும் சாராயத்தையும் சிறையில் கொண்டு வைக்கிறார். எப்படி? பன்றி இறைச்சி துண்டுகளையும் சாராயத்தையும். அன்புள்ள சகோதரர்களே, இதில் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய முன்மாதிரி இருக்கிறது. ஹராமான விஷயம் முன்னாலே இருக்கிறது, நிர்பந்தமான சூழ்நிலை. நம்மளுக்கு ஹராமான விஷயங்கள் எந்த நிர்பந்தமற்ற சூழ்நிலையில் முன்னுக்கு இருக்கும், சாதாரணமாக பாவத்தில் செஞ்சுருவோம், விழுந்துருவோம். ஆனால் ஹராமான விஷயங்கள் நிர்பந்தமான சூழ்நிலையில் முன்னாலே இருக்குது. அவர் சாப்பிடலாம் என்பது அவருக்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்ச நேரத்தில் வாயில் காப்பாளர்கிட்ட மன்னர் கேட்குறாரு, அந்த தளபதி கேட்குறாரு, சாப்பிட்டாரான்னு சொல்லி. சாப்பிடல, நிலைமை மோசமாக இருக்குது, இறந்துருவார் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட வந்து மன்னர் தளபதி விசாரிக்கிறாரு, உனக்கு சாப்பிடலாம் தானே இது என்று சொல்லி, பசி என்ன சாப்பிட வேண்டியதானே. அவர் சொல்கிறாரு, அம்மா இன்ன தரூரத்தை அகல்லத்திலே, நிர்பந்தத்தில் எனக்கு இதை சாப்பிடுவது அனுமதி, இதை கொடுப்பது அனுமதி. ஆனால் உனக்கு முன்னால் இஸ்லாம் கேவலப்படுவதை நான் விரும்பவில்லை. உனக்கு முன்னால் இஸ்லாம் கேவலப்படுவதை நான் விரும்பவில்லை. உனது நோக்கமே அதுதான். அதனால் நான் மவுத்தாகும் வரை என்ன செய்ய மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். ஆச்சரியப்பட்டார் மன்னர் இந்த உறுதி எடுத்து. கடைசியாக அவரை வெளியெடுத்தார். வெளியெடுத்து எல்லா கொடுமைகளுக்கு பின்னால் வெளியெடுத்து கேட்கிறாரு, நான் ஒன்று கேட்கிறேன், உனக்கு நான் ஆட்சியை தரேன், உனக்கு அரைவாசி ஆட்சி உனக்கு தரேன். வாக்காக சொல்றாரு, அரைவாசி எனக்கு. அப்ப என்ன இந்த மார்க்கத்தை விடுவியாண்டு? வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு வந்து உனக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஆட்சியம் தந்து முழு உலக ஆட்சியம் எனக்கு தந்தாலும் இந்த மார்க்கத்திலிருந்து ஒரு கண் இமைக்கும் தரவே நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியே போக மாட்டேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் சாம்ராஜ்யமானதற்கு இந்த உறுதிமிக்க நபித்தோழர்கள் தான் காரணம். இந்த உறுதி இருக்குது. எந்த இதுக்கு முன்னாலே அசையல், அவர்கள் சர்வ சாதாரணமானதை நம்ம அசைஞ்சிடுவோம். எதுக்கு முன்னாலே அசையல. கடைசியாக மன்னர் ஒரு விஷயம் கேட்டார், எனக்கு நெற்றியை நீ முத்தமிடுவாயான்னு கேட்டார். நெற்றியை நீ முத்தமிட்டால் நான் உன்னை விடுதலை செய்வேண்டார். அந்த நிமிடம் மட்டும் கேட்டார் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, என்ன மட்டுமல்ல, கைது செய்த எல்லோரையும் நீங்க விடுதலை செய்வீங்களான்னு கேட்டார். நான் விடுதலை செய்வேன்னு சொன்னார். மன்னர் தான் இதில் கேவலப்பட்டார். மன்னர் ஒரு கேவலமான ஒரு முடிவு கிடைக்கிறார். என்ன, கைதியுடைய நெத்தியை முத்தமிட்டாலாவது இவன் உறுதி கொள்கிறான்னு பார்க்க நினைச்சாரு. ஆனால் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ஒரு புத்தியுள்ள ஒரு தலைவராக இருந்தார். முத்தமிடுவது என்பது ஒரு பிரச்சனையான ஒரு அம்சம் இல்லை, எல்லா உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அம்சம். அந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு, நெற்றியை முத்தமிட்டார். மன்னன் வாக்களித்தது போல அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க, விடுதலை செய்தார். ஒரு நெற்றி முத்தத்தால் கைதிகள் அனைத்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு உறுதிமிக்க சமுதாயத்துடைய பரம்பரை சகோதரர்களே. நெற்றி முத்தத்தில் அவன் அந்த அளவுக்கு வந்தா நினைச்சு பாருங்க சகோதரர்களே. இந்த செய்தி அவர் மதீனாவுக்கு வாராரு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. கண்ணீர் ததும்ப மதீனாவுடைய வாசல்ல நிற்கிறார்கள் வரவேற்பதற்காக. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அந்த படையணியோடு வாராரு. வந்த உடனே உமர் இப்னுல் கத்தாப் ஓடோடி சென்று அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை அனைத்து அப்படியே நெற்றியில முத்தமிட்டார். முத்தமிட்டு சொன்னார், அனைத்து முஸ்லிம்களுடைய நெற்றியை முத்தமிட வேண்டும், அதற்கு முழு தகுதியானவர் என்று சொல்லி என்ன செய்தார்கள், உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அந்த முஸ்லிம்களை காப்பாற்றி கொண்டு வந்தாரு. அந்த நிலைமையை சொன்ன வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய உறுதிமிக்க ஒரு சமுதாயம். பாரசீக வெற்றியை முடித்துவிட்டு படை தளபதிகள் எல்லோரும் என்ன செய்யறாங்க, படையணிகள் எல்லாம் உமர் இப்னுல் கத்தாபிடத்தில் வாரார்கள். எது, அல் பைத்துல் அபியல், வெள்ளை மாளிகையுடைய எல்லா பொக்கிஷங்களையும் அணிஞ்சுகண்டு, அந்த ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுகண்டு எல்லாம் ஒரு, அதாவது நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்பதை காட்டுவதற்காக, உமர் இப்னு கத்தாபை சந்தோஷப்படுத்துவதற்காக அத்தனை பேரும் பாரசீகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள்ள நுழைகிறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய அந்த அலங்காரமான தோற்றத்தை கண்டவுடன் தலையை குனிந்தார். அன்புள்ள சகோதரர்களே, பாரசீக வெற்றி என்றால் என்ன தெரியுமா, ஒரு பெரிய 2 வல்லரசுகளில் ஒரு வல்லரசை வெற்றி கொண்ட மாதிரி. உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் தலையை குனிந்தார்கள். ஆச்சரியமாக இருந்தது. வளமையாக படையை உமர் இப்னுல் கத்தாப் கடுமையாக அழகான முறையில் வரவேற்பார்கள். நேராக போய் என்ன செய்கிறாங்க, மனைவிமார்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட, சிறந்த நபி தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி போனீங்களோ, எந்த ட்ரெஸ்ஸோடு போனீங்களோ அந்த ட்ரெஸ்ஸோடு உமர் இப்னுல் கத்தாபை சந்திங்க, வெற்றி வாகையில் எப்படி வந்தீங்களோ அந்த ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சிருங்க என்றாங்க. சர்வசாதாரண ட்ரெஸ்ஸோட போன நேரத்தில் முன்னால் எதுவுமே நடக்காத மாதிரி உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் எங்களை வரவேற்றார்கள். இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. இந்த வரவேற்றதுக்கு பின்னால் அந்த நபித்தோழர்களுடைய அந்த படை வீரர்களுடைய மனதிலெல்லாம் ஒரு சங்கடம். ஏன் உமரெல்லாம் இப்படி இருக்கணும், கொஞ்சம் மாறணும் என்பதற்காக வேண்டி நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா போன்ற இடத்தில் போய் உபதேசம் சொல்கிறாங்க. பேசுங்க, கொஞ்சம் மாற சொல்லுங்க, கொஞ்சம் ஆடைகளை வந்து என்ன செய்யுங்க, ஒரு மன்னருக்கு போன்ற ஆடைகளை அணிய சொல்லுங்க அப்படின்னு கம்பீரமாக ஒரு தோற்றத்தை காட்டுவதற்காக பேசுகிறார்கள். நபித்தோட மனைவிமார்கள்லாம் வராங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறாங்க.
நம்ம இப்படி இருக்கிறோமா இல்லை, நீங்கள் இருப்பது சரி, ஆனால் எங்களோட சிச்சுவேஷன் சூழல்கள் பற்றி எல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்ட பின்னால் அக்கது ஃபராகத்தும், நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமடு சொன்னவர் சொன்னார்கள், ஹப்சாவே, நபிகளார் அவர்கள் வாசலுக்கு வைத்த அதே பலகையை, அதே மறைப்பை கீழே வைத்து இருப்பதற்கும் பயன்படுத்தியது ஞாபகம் உண்டான்னு கேட்டாங்க. ஆமடு சொன்னார், கோதுமையை அப்படியே அரிப்பதற்கு எந்த வழியும் இல்லாமல் அதை வாயிலே போட்டு தண்ணீர் குடித்து விட்டு தூங்கியது ஞாபகம் உண்டான்னு கேட்டார்கள். ஆமென்றார்கள். தூங்குவதற்கு வழி இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநிலை படுத்தது உங்களுக்கு ஞாபகம் உண்டான்னு கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள். மரணிக்கின்ற பொழுது சாதாரண கோதுமைகளை தவிர வேறு எதையும் விட்டு செல்லாமல் மரணித்தார்களே, அது உங்களுக்கு ஞாபகம் உண்டான்னு கேட்டார்கள். ஆம் என்றார்கள். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எமது 3 பேருக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? எனக்கும் அபூபக்கருக்கும் உமருக்கும் 3 பேருக்கு என்ன உதாரணம் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும். ஒருவர் போய்விட்டார், அவரை தொடர்ந்து எனது தோழர் 2வது நபர் நடந்து போய்விட்டார், அவரோடு சேர்ந்து விட்டார். 3ஆம் நபர் நான், அவர்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறேன். நான் வலதிலோ இடதிலோ வளைந்து சென்றால் நான் வழி தவறி விடுவேன். நிச்சயமாக மரணிக்கின்ற வரைக்கும் என்னை நீங்கள் மாற்ற முடியாது என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆட்சி இந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் குவிந்த நேரத்தில் அவர்களை அது எந்த வகையிலும் திசை திருப்பவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள். பொருளாதாரம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் அல்லாஹ் நினைத்திருந்தால் எனக்கு எப்பொழுதோ தந்திருப்பான்னு தெரியும். இருந்தும் இந்த உறுதி அவர்களுக்கு மத்தியில் காணப்பட்டது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமை நம்மிடத்திலே வர வேண்டும், மாற வேண்டும். நான் எங்களிடத்தில் இந்த காலத்தில் வேண்டப்படுவதெல்லாம் ஹலாலை விடுவதற்கல்ல, ஹராமை விடுவதற்கு தான். அவர்கள் விட்டதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. அப்படி வாழ்வதெல்லாம் உமருக்கு தடையே இல்லை ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இன்றைய காலத்தில் நமக்கு வேண்டப்படுவதெல்லாம் ஹராமை விடுமாறுதான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உபதேசத்தின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பயன்பெற்ற மக்களாக ஆக்கி சிறந்த வழியில் செல்லக்கூடிய மக்களாக ஆக்கியவர் புரிவானாக. ஆதாமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.